श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय जय राम श्रीराम जय राम जय स्मृते सकल कल्याण भाजनम जम नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमंगला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमंगलम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकिकोकिलम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमणीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम् यः कर्णाञ्जलिसम्पुटैरहरहः सम्यक् पिबत्यादरात् वाल्मीकिर्वदनारविन्दगलितं रामायणाख्यं मधु जन्मव्याधिजरा विपत्तिमरणैः अत्यन्तसोपद्रवं संसारं सविहाय गच्छति पुमान् विष्णोः पदं शाश्वतम् वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं नमोऽस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत्। ओम श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्राय परब्रह्मणे नमः। ओम सद्गुरु चरणारविंदाभ्यां नमः। वाग्देव्यै नमः। ओम हनुमते नमः। श्री हरये नमः। भूय एव महातेजाः हनुमान् मारुतात्मजः अब्रवीत् प्रश्रितं वाक्यं सीता प्रत्यय कारणात् वानरोऽहं महाभागे दूतो रामस्य धीमतः रामनामाङ्गिदं छेदं पश्य देव्यङ्गुलीयकं प्रत्ययार्थं तवानीतं तेन दत्तं महात्मना गृहीत्वा प्रेक्षमाणा सा भर्तुः करविभूषणं भर्तारमिव सम्प्राप्ता जानकी मुदिताभवत् चारु तद्वदनं तस्याः ताम्रशुक्लायते क्षणम् अशोभत विशालाक्ष्याः राहुमुक्तैवोडुराट् मण्णुपुगळ் கோசலைதல் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சித்து வித்தாய் செம்பொன்சே கண்ணினன்மா
மதில் புடை சூழ் கணபுரத்தன் கருமணியே எங்கள் குலத்தின் அமுதே ராகவனே தவேலோ. ஸ்ரீபதியான பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ரட்சிப்பதற்காக திரேதாயுகத்தில் பதித பாவனாக ஸ்ரீ ராமாவதாரம் பண்ணின அந்த ஒரு சரித்திரத்தை மகரிஷி வால்மீகி சத்குரு நாரதருடைய உபதேசத்தினால ராமாயணமாக பண்ணினார். லோகத்துக்கு உபகாரமா மகோபகாரமா. இன்னைக்கு தர்மம் உலகத்தில் நிலைச்சு நிற்கிறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ராமாவதாரம் தான் முக்கிய காரணமே. வேதங்கள், இதிகாசம், புராணம் இதெல்லாமே நமக்கு ரெண்டு விஷயத்தை தான் சொல்றது. இதுக்கெல்லாம் சாஸ்திரம்னு பேர். நமக்கு தெரியாதது இந்த உலகத்துல ரெண்டு தான். கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், காதால கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், மூக்கால நுகர்ந்து தெரிஞ்சுக்கிறோம், வாக்கால ருச்சிச்சு தெரிஞ்சுக்கிறோம், தோளால ஸ்பரிசிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு பிரத்யக்ஷம், அனுமானம், அனுபவம்னு பேர் சாஸ்திரத்துல. இந்த பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுக்கலாம், அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம், அனுபவத்தினால தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரத்யக்ஷம், அனுமானம், அனுபவத்தினால தெரிஞ்சுக்க முடியாது பரமாத்மா தான். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் அப்படின்னு வேதம் சொல்றதோ. வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா, மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவன். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் நடராஜாவை பற்றி சொல்றதே பெரிய புராணத்தில் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சொல்லும்போது உணர்ந்து ஓதற்கு அறியவன் தான். இதே உபனிஷத்து தான். இந்த உபனிஷத்தை தான் அப்படியே எடுத்து கொடுக்கிறார். இதுலேருந்து இன்னொன்றும் தெரிஞ்சுக்கலாம். சேக்கிழாருங்கிறது ஒரு பிரிவு. பல்லவ காலத்தில் அவர் வேதம் படிக்கல, வேதத்தை சொல்றார் அவர். அப்ப சாஸ்திரங்கள் படிச்சிருக்காருன்னு தெரியறது. இந்த ஹிந்து மதத்துல எல்லாருக்கும் படிப்பு பொதுவாக இருந்ததுங்கிறது இதெல்லாம் காமிக்கிறது நமக்கு. இன்னைக்கு நாம சொல்றோமோனோ படிப்பு அப்படிங்கிறது பிரிட்டிஷ்கார வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் பொதுவாச்சு. அதுக்கு முன்னாடி பிராமணர்கள் தான் படிப்பை வச்சிருந்தார்கள். அப்படி கிடையாது. எல்லாருக்குமே படிப்பு இருந்ததுங்கிறதுக்கு இப்போ கம்பராமாயணம் பண்ணினாரே. அவர் சம்ஸ்கிருதம் தெரியாம ராமாயணம் பார்க்காம எப்படி கம்பராமாயணம் பண்ண முடியும்? சம்ஸ்கிருதம் படிச்சிருந்ததுனால தானே கம்பராமாயணம் பண்ண முடிஞ்சது. இது மாதிரி நிறைய காமிக்கலாம் நம்ம திருஷ்டாந்தங்கள். வாக்குக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவன்னா பிரத்யக்ஷம், அனுமானம், அனுபவத்துக்கு அப்பாற்பட்டது பரமாத்மா பிரம்மம். அந்த பிரம்மத்தை அடையக்கூடிய தர்மம். இந்த ரெண்டுமே சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு தெரியணும். சாஸ்திரம் எப்படி சொல்றது அப்படின்னா, சாஸ்திரம்ங்கிற அந்த வார்த்தையே எல்லா நூலுக்கும் பொருந்தாது. ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் இந்த நாளுக்கு தான் சாஸ்திரம்னு பேர். பாக்கி எல்லாம் அதுல உள்ளத்தை விளக்கிற நூல் தான். ஸ்ருதி அப்படின்னா வேதம், ஸ்மிருதி அப்படின்னு சொன்னா மகரிஷிகள் பண்ணின 18 சட்ட நூல்கள். 18 ஸ்மிருதி இருக்கு, 18 உபஸ்மிருதி இருக்கு. இதிகாசம் ராமாயணம், பாரதம். புராணம் 18 புராணம் இருக்கு, 18 உபபுராணம் இருக்கு. இவைகளுக்கு தான் சாஸ்திரம் அப்படின்னு பெயர். இதுதான் நமக்கு போதிக்கிறது. இது எப்படி போதிக்கிறதுனா 3 டைப்ல போதிக்கிறது. பிரபு சம்ஹிதை, காந்தா சம்ஹிதை, சிசு சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவா. ஒரு விஷயத்தை பை ஆர்டரா சொல்லலாம். இப்ப உதாரணம் ஹெல்மெட் போட்டுக்கணும் அப்படிங்கிறத கவர்மெண்ட் நமக்கு எப்படி சொல்றது? கெஞ்சியா சொல்றது? ஆர்டரா சொல்றது. போட்டுக்கணும் உனக்கு பெனால்ட்டி, சீட்டு பெல்ட் போட்டுக்கலன்னா உனக்கு பெனால்ட்டி அப்படிங்கிறது. இதுக்கு பிரபு சம்ஹிதைன்னு பேரு. வேதம் அப்படிதான் சொல்லும். சத்தியம் வதா தர்மஞ்சரா அப்படின்னு பை ஆர்டரா தான் சொல்லும். அதே ஹெல்மெட்டை போட்டுக்கிறதையே மனைவி சொல்லுவா. கிளம்புறதே ஹெல்மெட்டு அதெல்லாம் வேண்டாம், பேசாமல் இருங்கோ, நாங்கள்லாம் உங்களை நம்பி இல்லையா ஆற்றுல, நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்காமல் போனால் சரியா இருக்குமா?
எனக்காகவாது போட்டுக்கோங்க அப்படின்னு பிரியத்தினால சொல்கிறா பற்றில, ஒரு நண்பன் சொல்கிற மாதிரி, ஒரு காதலி சொல்கிற மாதிரி, ஒரு மனைவி சொல்கிற மாதிரி, அது மாதிரி சொல்லும் ராமாயணம் பாரதங்கள்லாம். ஒரு விஷயத்தை சொல்லும்போது நேரடியாக குறிப்பிடாமல் மறைமுகமாக சொல்லும். மூணாவதா ஒரு குழந்தை சொல்கிற மாதிரி, ஹெல்மெட் எதுக்கு போட்டுக்கிறது? தலையில் பட்டுதுன்னா அடிபடாமல் இருக்கும், தலையில் தான் நம்மளுடைய எல்லா பாகமும் இருக்குது அப்படின்னு ஒரு குழந்தைக்கு புரிகிற மாதிரி சொல்கிற மத்தியில் அது மாதிரி சொல்கிறது புராணங்கள்லாம். இந்த மூணுமே நமக்கு ஒரு விஷயத்தை தான் சொல்கிறது, சொல்கிற விதத்தில் தான் வித்தியாசம். பிரபு சம்ஹிதை, காந்தா சம்ஹிதை, சிசு சம்ஹிதை அப்படின்னு பெயர். அதில் இந்த ராமாயணம் நமக்கு தர்மத்தை சொன்னத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி தர்மம் உலகத்தில். ஏன்னா இப்போ வேதம் எல்லாரும் படிக்கல. ஒரு அப்பாட்ட பக்தியாக இருக்கணும், அம்மாட்ட பக்தியாக இருக்கணும், இதெல்லாம் யார் சொன்னா? எல்லா ஜனங்களுக்கும் இருக்கு இந்த எண்ணங்கள்லாம். அப்பாவை மதிக்கணும், அம்மாவை மதிக்கணும். இந்த நாட்டில் இருக்கா மாதிரி எல்லா நாட்டிலையும் இருக்கா என்ன? எல்லா நாட்டிலையும் இருக்கு, ஆனால் இந்த நாட்டில் இருக்கா மாதிரி இல்லை. இது உலகத்துக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சாஸ்திரம் தான் சொல்லி கொடுத்தது, நம்மளுடைய இதிகாசங்கள் தான் சொல்லி கொடுத்தது. அதனால தான் இன்னைக்கு வேணா நமக்கு அதை மறைச்சு மூடி நாம் பேசலாமே தவிர, ஒரு காலத்தில் உலகம் முழுக்க எல்லா மொழிகள்லையும் எல்லா தேசங்கள்லையும் வெவ்வேறு விதமாக இந்த ராமாயணமானது அறியப்பட்டு இருந்ததுங்கிறதுக்கு இன்னைக்கு நமக்கு அந்நிய தேசங்களே சாட்சி. எத்தனையோ தேசங்கள், இப்போ தாய்லாந்து பக்கத்தில் ஏதோ ஒரு இந்தோனேஷியா இத்தியாதி தேசங்கள்லாம் போனோம், கம்போடியா, இந்த இத்தியாதி தேசங்கள்லாம் போனோம்னா ராமாயணம் பிரசித்தமாக இருக்குதுன்னு சொல்கிறா எல்லாருமே. ரஷ்ய மொழியில் இருக்குது ராமாயணம், உருது மொழியில் ராமாயணம் இருக்குது, எல்லா மொழியிலுமே ராமாயணம் இருக்குது. இதில் சொல்லப்பட்ட தர்மம் அப்படிங்கிறது மனசாந்திக்கு, நிம்மதிக்கு. நாம் நேர்மையோட ஒழுக்கத்தோட இருந்தோம்னு சொன்னால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சமூகமானது பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லாரும் அனன்யாவை ஏன் தேடி வர, நானா நானி ஏன் தேடி வர? இதே மாதிரி ஏஜ்டு ஹோம் 100 இருக்கே உலகத்தில். இங்கே ஏன் தேடி வரணும்னு நினைக்கிறான்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பீஸ்ஃபுல் தான். உலகத்தில் பேசிக்காவே ஜனங்கள் சாந்தியை விரும்புகிறா, கவனிச்சோம்னா நிம்மதியை விரும்புகிறா. இந்த நிம்மதிங்கிறது தனியாக கிடைக்குமா என்ன? நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நிம்மதியாக நாம் வச்சுக்கணும், நாம் அதை தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நீட்டாக வச்சுக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிற இடத்த நிம்மதியாக வச்சுக்கணும். நம்ம சமூகத்துக்கு, சமுதாயத்துக்கு, நம்மளை வாழ வச்ச இந்த உலகத்துக்கு நாம் பதில் பண்ணுறது என்னன்னா நன்மக்களை கொடுக்கறது. நாம் நல்லவனாக இருக்கிறது, நன்மக்களை கொடுக்கறது. அதனால உலகமானது நிம்மதியாகும். ஒரு நல்ல மகனை பெற்றான் தசரதன், எல்லாரையும் வைகுண்டம் வைஷ்ணு போனார் ராமர். புற்பா முதலா புல் எறும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராச்சரம் எல்லாம் நற்பாலுக்கு உயிர்த்தனன் நான்முகன் பெற்ற நாட்டுலே அப்படிங்கிறார். ஒரே ஒரு நல்லவனை பெற்றான் தசரதன். எல்லாரும் அவ்வளோ சந்தோஷமா இருந்தா வாழ்க்கையில. ராமருக்கு பட்டாபிஷேகம் அப்படின்ன உடனே ஜனோ கோத்குஷ்ட சன்னாதா விமானம் கம்பயன்னி வாங்குறார் அயோத்தியா காண்டத்துல. அந்த ஜனங்கள் தட்டின அந்த கை தட்டல்ல மண்டபமே அதிர்ந்துதான். அது மாதிரி டிசிப்ளின் இல்லாத ஜனங்களோ, சில கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே எதிரியா விசில் அடிச்சு ஆய் ஊயின்னு சத்தம் போடுற ஜனங்களா அப்படின்னா அது மாதிரி உள்ள ஜனங்கள் இல்லை, பக்கா டிசிப்ளினா உள்ள ஜனங்கள். அப்ப ஏன் இருந்தார்கள்னால் ஜனங்களே சொல்றார்கள், எங்கள் வாழ்க்கையில ராமன் எப்படி பங்கு பெற்றவன் தெரியுமா? யசனேஷு மனுஷ்யானாம் பிருஷம் பவதி துக்கிதः உத்சவேஷு ச சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. எங்களுடைய இன்பம் துன்பம் எல்லாத்திலையும் ராமன் இல்லாமல் எங்க வாழ்க்கை கிடையாதுங்கிறால் ஒவ்வொரு மக்கள். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, நானே பிரமிச்சு போவேன். ஜனங்கள் எல்லார்ட்டையும் ஒருத்தன் இப்படி பழக முடியுமா? ராமாவதாரம் மாதிரி எல்லாத்தையும் அந்த காமிச்சு ஒருத்தரால பழக முடியுமா? இது ஒரு சாத்தியமா மக்களுக்கு? அப்படி இருந்திருக்கார் ராமர். ஒரு மனிதர்கள்ட்ட மட்டும் இல்லை, ஒரு நாய் ராமரை பார்த்தாலும் வாழாட்டிட்டு இப்படி இது பண்ணிட்டு போகுமா, தலையாட்டிட்டு போகுமா? இதெல்லாம் நான் கற்பனையா, இந்த கவிதைகள்ல கவிதைனாலே பொய்ன்னு அர்த்தம், கற்பனை தான். ராமாயணம் பொய் இல்லை. ராமாயணம்
ஏகைக்கம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசனம் அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம். அது ராமாயணத்தில் தூ கூட பொய் கிடையாது. ஏன்னா பிரத்யக்ஷம் இவ தரிசித்தம்னு பிரம்மா சொல்லும் போதே நதேவாக் அனுதா காவியே காட்சிதத்திர பவிஷ்யதி, உங்க வாக்குல ஒரு இடத்துல கூட பொய் வராதுன்னு பிரம்மா சொல்லியிருக்கார். வால்மீகிக்கு கேரண்டி போட்டு கொடுத்துருக்கார். காட்டுக்கு கிளம்பி போயிட்டான் ராமன். யானைப்பாகன் சாதத்தை உருட்டி யானைக்கு கொடுக்கறான். அவன் மூஞ்சில அடிக்கிறது, அது சாப்பிட மாட்டேங்கிறது. பசுமாடு கண்ணூட்டிக்கு ஊட்ட கொடுக்க மாட்டேங்கிறது. நிஷ்டேஷ்டார சஞ்சாராக பறவைகள்லாம் இருக்கு பாருங்க, அந்த சிட்டுக்குருவின்னு ஒன்று இருக்கும். இதை பார்த்தேன்னா ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் ஒரு இடத்துல உட்காராது. இந்த சிட்டுக்குருவியை உத்து கவனிச்சாதான் தெரியும். இப்படிங்கும் அப்படிங்கும் அப்படிங்கும் முட்டை கொட்டக்குங்க. ஒரு செகண்ட் ஒரு இடத்துல உட்காராது. அந்த குருவி பேசாம இருக்கான். ராமர் காட்டுக்கு போயிட்டாருன்னு அப்படியே தொங்க போட்டு முகத்தை தொங்க போட்டு பேசாம உட்காந்துருக்கு அப்படிங்கிறார் வால்மீகி. இப்படி எல்லாம் ஏன்னா நீ இல்லாத இடத்துல நாங்கள் எப்படி கூடி கட்டி வாழ்வோம்? இந்த பிரியம் இருக்கு பத்தியில, அன்பு, இதை விட உயர்ந்த மொழியே உலகத்தில் எதுவும் கிடையாது, பாஷையே கிடையாது. உங்களுக்கு அதை காண்பிக்க தெரிஞ்சுடுத்துனா உலகத்தில் எல்லாரோடையும் உங்களால் பேச முடியும். பிரபஞ்சத்துக்கு தனியாக உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியணும், ஹிந்தி தெரியணும், அதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பாம்பு, நாய், சிங்கம், கரடி உள்பட உங்க மேல உள்ள பயத்தினாலதான் உங்களை தாக்குறதே தவிர உங்களுக்கு அதுக்கு பிரியத்தை காமிக்க தெரியும்னு நீங்க காமிச்சுட்டேன்னா உங்களை தாக்கவே தாக்காது. அந்த பிரியத்தை காமிக்கிற தெரிஞ்சது மகரிஷிகள்லாம். நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர். அவரை எல்லாரும் எப்படி மனசுல வாங்கிட்டு இருக்கோம்னா ரொம்ப கோபிஷ்டர்னு. யாரு? விஸ்வாமித்திரர். ஆனா யாருமே நம்ம பெருசா நம்ம குடும்ப நம்ம ஒரு சம்பிரதாயத்தில் என்னன்னா கேட்டதை அப்படியே மனசுல வச்சிருக்கிறத தவிர நாம யோஜனை பண்றது இல்லை. விஸ்வாமித்திரர் கோபிஷ்டர், ஆனா அவர் பேர்ல அப்படி இல்லையே, விஸ்வஸ்ய மித்திரர். பேர் என்ன? உலகத்துக்கு நண்பர்னு தானே இருக்கு. அப்புறம் எப்படி அவர் கோபிஷ்டரா இருக்க முடியும்? கொஞ்சம் நாம யோஜனை பண்ண வேண்டாமா? உலகத்துக்கு அவர் நண்பர் அப்படின்னு தானே இருக்கு. சிங்கம், புலி, கரடியை கூட தட்டி கொடுத்து பேசுவாராம் அவர். ராமாயணத்தில் இருக்கு அதெல்லாம். அதனால அவ்வளோ பிரியத்தை காண்பிச்சு பகவான் வாழ்ந்த அவதாரம் ராமாவதாரம். சுந்தரகாண்டத்தில், அதில் அந்த ராமாயண சரித்திரத்தில் சுந்தரகாண்டத்தில் சீதையை தேடின்னு குரங்குகள்லாம் வர, குரங்குகள்லாம் ஒருத்தருக்கு உதவி பண்ணுவான். உதவி பண்றது சீதையே கேட்க போறாள் ஆச்சரியப்பட்டு, உங்களுக்கு ராமனுக்கு எப்படி சிநேகமாச்சு, நம்ப முடியலையேன்னு கேட்க போறாள் அவன். ஏன்னா மனுஷனுக்கும் வானரத்துக்கும் நட்பு வராது. மனுஷன்லயே குரங்கு மாதிரி உள்ளவன்ட்டே நம்மளால பழக முடியல. ஒரிஜினல் குரங்கோட பழக முடியுமா நம்மளால? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்க போறார். அப்ப ஆஞ்சநேயர் சொல்ல போறார், பிரியம்தான் காரணம் அப்படின்னு. லங்கையில ஆஞ்சநேயர் எல்லா இடத்துலையும் தேடி சீதை கண்ணில் படாத போது ராமனுக்கும் சீதைக்கும் நமஸ்காரம் பண்ண அசோகவனம் அப்படிங்கிற ஒரு பார்க்கு தெரிய, அதில் போய் தேடும்போது சீதை சிம்சுமார விருட்சம்னு பேரு. அசோகம்னு சொல்றோமே அந்த மரம் தான். அந்த மரத்தினுடைய அடியில் இருக்கார். அவளை பார்க்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. இது பரியந்தம் அவர் மனசுல கற்பனையில இருந்த சீதை வேற, இப்ப நேர பார்க்கிற சீதை வேற. இத்தனை நாளா அவர் ராமர் சொல்லியிருந்தபடி அவள் ராஜகுமாரி, அப்படி இருப்பாள், இப்படி இருப்பாள், இப்படி இருப்பாள் அப்படிலாம் நினைச்சிருந்தார். இப்ப நேர பார்க்கிறதே அருமையே அருமை யாரிது ஆற்றுவர், எம்மனோரார்க்கு உரைக்கொப்பானதோ அப்படிங்கிறார் கம்பர். ஆஞ்சநேய சுவாமிக்கு கம்பர் கொடுத்ததான டைட்டில் என்னன்னா சொல்லின் செல்வன். இந்த வார்த்தை கம்பர் சொன்னதுதான். இன்னைக்கு எல்லாரும் போட்டுக்கிறா. ஒரிஜினலா அது ஆஞ்சநேயருக்கு தான் பொருந்தும். அது சிலதெல்லாம் சில பேரை தாண்டி இன்னொருத்தருக்கு அது சொன்னாலே நமக்கே பிடிக்காது. உபன்யாச சக்கரவர்த்தின்னா அனந்தராம தீட்சிதர் தான். இன்னொருத்தர பேர் அதை சொல்லவே முடியாது உபன்யாசத்துக்கு. ஏன்னா அவர் ஃபீல்டில் இது மாதிரி ஒரு 250 பேர் 300 பேர் உட்காந்துக்கணும்னா மியூசிக் இருக்கணும். தாத்தா காலத்தில் சங்கீத உபன்யாசம் தான் அப்போ பிரசித்தம்.
ஹரிகதா இது மாதிரி எல்லாருக்கும் சங்கீதம் தெரியும். அது மாதிரி காலத்தில் ஒத்தரா உட்காந்துன்னு இத்தனை பேரை கூட்டினவர் அவர் தான். ஒத்தரா உட்காந்து இத்தனை பேரை கூட்டினது. அது மாதிரி நடிகர் திலகம்னா சிவாஜி கணேசன் தான். இங்கே இன்னொருத்தரை கம்பேர் பண்ணவே முடியாது அந்தந்த ஃபீல்டில். அது மாதிரி ஸ்திரீக்களில் பாடுறதே எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு ஈக்குவலாக ஒருத்தரை சொல்ல முடியுமா? ஞானத்தில் நிறையா பேர் இருக்கலாம், நிறையா பேர் அந்த காலத்தில் சமகாலத்தில் ஞானத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த சப்தம் மனசை உருக்கினது இவாளுக்கு மாதிரி ஒருத்தர் சொல்ல முடியாது. இது மாதிரி மிருதங்கம்னா பாலக்காடு மணியர், செம்ப வைத்தியநாத பாகவதர், இப்படி வரிசையாக சொல்லின்னு வரலாம். இன்னதுக்கு இன்னென்ன பேர், இன்னொருத்தருக்கு அது பொருந்தவே பொருந்தார். அது மாதிரி சொல்லின் செல்வன்னா ஆஞ்சநேயர் தான். அந்த சொல்லின் செல்வன் கம்பரால பட்டம் கொடுக்கப்பட்ட ஆஞ்சநேயராலேயே பேச முடியாம தகச்சு போயிட்டார் சீதையை பார்த்துட்டு. ததோ மலின சம்பீதா ராட்சசீபிஸ் சமாவிருதா உபவாச கிருஷாம் தீனா நிஸ்வசந்தீம் புனః புனः ததர்ஷ சுக்லபக்ஷாதௌ சந்திரரேகாமிவாமலாம் மந்திரம் பிரக்யாயமானேன ரூபேன ருச்சிர பிரபாம். உடம்பு முழுக்க அழுக்கடைஞ்சதான வஸ்திரம், ஒத்த வஸ்திரம் தான். ராட்சசீவி சமாவிருத்தா, ராட்சசிகள்லாம் சூழ்ந்து இருக்கா காவலுக்காக. உபவாச கிருஷா, 10 மாசமா இந்த லங்கையில ஒண்ணுமே சாப்பிடல சீதை. ஏன்னா ராவணன் என்ன பண்ணா, கொண்டு வந்த உடனேவே வச்ச உடனேவே அவ மனசை தன் பக்கம் மாற்றணுங்கிறதுக்காக பொட்டி பொட்டியா நகை புடவை விதவிதமான ஆகாரம் எல்லாத்தையும் கொண்டு சீதைக்கு கொடுக்க சொன்னான். தொடமாட்டேன்னுட்டான். தொடமாட்டேன். ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி அப்படின்னு அவ பழத்தை பார்க்க மாட்டேன், புஷ்பத்தை பார்க்க மாட்டேன், அலங்காரத்தை பார்க்க மாட்டேன், ஆபரணத்தை பார்க்க மாட்டேன், நகையை பார்க்க மாட்டேன், இதெல்லாம் காண்பிச்சு மயக்கலாம்னு அவன் நினைச்சான். எல்லாரும் மயங்கிடுவாள. தொடமாட்டேன். இந்து மதத்துக்கோ நம்ம தேசத்துக்கோ அதான பெருசு. பெருமை என்னன்னா, மற்ற நாடுகளை நான் குறை சொல்றதா நினைச்சுக்க வேண்டாம். ரோட்டை பெருக்கி கூட்டி வேலை செய்யக்கூடிய ஒரு பொண்ணும் கார்ல போறவனை பார்த்து பல்லிழிச்சாலுங்கிறது இந்த ஊர்ல கிடையாது. இந்த ஊர்ல நீங்க பார்த்துட முடியாது. அவன் யாரை கல்யாணம் பண்ணிருக்கானோ அவனை தான் அவள் ராஜாவா நினைப்பாள், மன்மதனா நினைப்பாளே தவிர இன்னொருத்தனை பார்த்து மயங்க மாட்டான். அப்பேற்பட்ட எல்லாருமே பதிவிரதைகளாய் இருக்கிற தேசம் இது. இந்த தேசத்துக்கு அத்தனை மகிமை உண்டு. அதுக்காக சொல்றேன். அப்படி இருக்கிறதே பதிவிரதா சிரோன்மணியான நமக்கெல்லாம், இந்த பதிவிரதைகளுக்கெல்லாம் உதாரணமா இருக்கக்கூடிய தலைவியான சீதையானவள் ராவணனை பார்த்து மயங்கிடுவலா? அவன் காமிக்கிற பொருளை பார்த்து மயங்கிடுவலா? தொடவே இல்லை. நேமான் புஷ்ப பலத்ருமானு ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யத்தின். அதனால சாப்பிடவும் இல்லை. அவன் சாப்பிடாதனால உடம்பு அப்படி இழைச்சிட்டு இருக்கு. உபவாச கிருஷாம் தீனாம், ஆதரவுக்கு ஆளே கிடையாது. இன்னைக்கு சின்ன விஷயம்னா கூட அப்படியே நொறுங்கி போறவா, பயந்து போறவா எவ்வளோ பேர் இருக்கா. அந்நிய தேசம் தூக்கின்னு வந்து வச்சிருக்கான், சப்போர்ட்டுக்கு ஆளே கிடையாது. சுற்றி இருக்கிறது முழுக்க கொடூரமான ராட்சசிகள். அப்ப தைரியமா இருந்தா சீதை. ஆனால் சுற்றி ஒத்துரும் இல்லைங்கிறது தெரியறது. அப்பப்ப பெருமூச்சு விடுறார், முகம் அப்படியே ஏக்கமா இருக்கு, ராம தியானத்திலேயே இருக்கா. இப்படி ஒரு பெண்ணை பார்த்தார் ஆஞ்சநேயர். இதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயருக்கு ஒரு சின்ன ஒரு அபிப்பிராயம் உண்டு ராமரை பத்தி. என்ன அபிப்பிராயம்னா, ராமர் அவர் பார்த்தத்திலேருந்து ராமர் எப்படி இருக்கார், எப்ப பாரு சீதை 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 அப்படின்னு அவர் புலம்புறாரா? ஆஞ்சநேயரோ பிரம்மச்சாரி, கல்யாணம் ஆகாதவர். ஒரு பெண்ணை விட்டு பிரிஞ்சா இவ்வளோ தவிப்பாளா அப்படின்னு அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. இப்படி தவிப்பாளா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏன்னா அவருக்கு கல்யாணம் ஆகாதவர். இந்த சீதையை அதனால அவர் என்ன நினைச்சார், ராமன் அந்த ஸ்திரீ வசங்கதனா உள்ளவன் ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருந்திருக்குமோ என்னவோ. இந்த சீதையை பார்த்த உடனே அந்த எண்ணம் மாறினது. ராமன் காமி இல்லை, கல்லஞ்சுக்காரன் நினைச்சார். இந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சு அவர் என்னமா இன்னும் உயிரோட இருக்காருன்னு கேட்டார்.
நல்ல தாம்பத்தியத்தினுடைய அடையாளம் அதுதானே. நானும் எங்கள் அப்பாவும் இந்த ஊரில் தான் 77 78 ராத்துக்கு வந்திருந்தோம். இந்த ஆர்எஸ்புரத்தில் தான் அவள். அந்த மாமாவுக்கு 88 வயசு, அந்த மாமிக்கு 83 வயசோ 84 வயசோ. அந்த மாமி காலமாயிட்டா. நம்ம பிராமண பழக்கத்தில் மாலை போட மாட்டா காலமானவாளுக்கு. ஆனால் அந்த மாமா நான் மாலை போடுவேன். என்னத்தினால சொன்னார்னா, உன்னை மாலை போட்டு இந்த ஆத்துக்குள்ளே நான் அழிச்சுன்னு வந்தேன், நான் மாலை போட்டு தான் உன்னை அனுப்பிச்சி வைப்பேன். இந்த ஆத்துக்குள்ளே உன்னை நான் அழிச்சுன்னு வரத்தே மாலை போட்டு தான் கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு வந்தேன், அதனால் மாலையோடு தான் உன்னை நான் அனுப்பிச்சி வைப்பேன்னு சொல்லி மாலை போட்டு அந்த மாமியை அனுப்பிச்சி வச்சார். சொன்னால் நம்ப மாட்டேன், 3வது நாள் அந்த மாமா காலமாயிட்டான். 3வது நாள் அந்த மாமா காலமாயிட்டான். அப்படி ஒரு தாம்பத்தியம், அப்படி ஒரு பிரியம். இது மாதிரி உள்ளவர்களையும் நாம் பார்க்குறோம். அது தாம்பத்தியத்துக்கு அடையாளமே அதுதானே. அதை சொல்கிறார் ஆஞ்சநேயர். என்ன இது, என்ன இது, என்ன இப்படி ஒரு பிரியமா, இப்படி ஒரு இந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சு ராமன் என்னமா இன்னும் உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹிருதயத்தினால ராமனை மனசினால் ஐஷ்ணு வந்து ராமரையும் சீதையும் ஒரே ஹிருதயத்தில் வச்சு பார்க்கறதே சலசலப்பு ஏற்பட இவர் மரத்துக்குள்ளே ஒளிஞ்சுக்க ராவணன் வரான். செத்த முன்னாடி தூக்கத்தில் பார்த்த ராவணன் முழிச்சுன்னு வரான். சீதை நினைவு வந்து கொண்டு வச்ச போது வந்தவன் 10 மாதம் கழிச்சு இப்போ தான் வரான் திருப்பி. அவனோட சுற்றி ஒரு 50 பேர் வரா, பெண்கள். தானிய மாலினி, மண்டோதரி முதலிய மனைவிகள்லாமும் கூட வரா. சீதா அவனை பார்த்த உடனே பிரபாத்தே கதலியதா அப்படின்னு வாழை மரம் காற்றுல எப்படி ஆடுமோ அது மாதிரி ஆடுறாள். உடம்பெல்லாம் இப்படி மூடிக்கிறாள் கையால். சீதையை பார்த்து கேட்குறான் ராவணன், உன்னை கொண்டு வச்சு 10 மாதம் ஆப்போகிறது, நீ என்ன தீர்மானம் பண்ணியிருக்க? என் மனைவி ஆகணும்னு சொன்னேனே, சம்மதமா உனக்கு? 2-3 விஷயம் சொல்கிறேன். என்ன நீ பிறண்டாலும் என்ன முயற்சி பண்ணாலும் இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாது. நீ என்ன ஆசைப்பட்டாலும் ராமனால இங்கே வர முடியாது. இது வந்து ஒரு கோட்டை, துர்க்கம். இது 4 பக்கமும் சமுத்திரம் என் கண்ட்ரோலில் உள்ளது. ராமனால வர முடியாது. என்ன பார், என் அழகப்பார், என் பெருமையை பார், என் பராக்கிரமத்தை பார், என் ஐஸ்வர்யத்தை பார். உலகம் முழுக்க எனக்கு கீழே உள்ளது. லோகாதிபதி நான் ஒத்தனை. எனக்கு நீ சம்மதிச்சேன்னா மமாக்ர மகிழ்ச்சி பவானி இப்ப இருக்கிற மனைவிகளுக்கெல்லாம் மேல உன்னை உட்காத்தி வச்சிருவேன். உனக்கு தான் பட்ட மகிழ்ச்சியா பண்ணி வைப்பேன். உனக்கு மட்டும் சௌக்கியங்கள் இல்லை, உங்க அப்பாவுக்கும் சௌக்கியங்களை பண்ணி வைப்பேன். ஒரு காமி எப்படி பேசணும் அதெல்லாம் பேசுறான். சீதை வந்து இத்தனைக்கும் என்ன பதில் சொன்னா அப்படின்னு சொன்னா, திருணமந்தரத கிருத்வா பிரத்யுவாச்ச சுச்சிஸ்மிதா, ஒரு புல்லை பிடுங்கி போட்டான் முன்னாடி. ஏன் அப்படின்னா, இதுக்கு பல பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு மகான் ராமாயணத்துக்கு திலகர், மகேஸ்வரர், கோவிந்தராஜர்னு 3 பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதை தவிர பெரியவாச்சான் பிள்ளை தனிஸ்லோகி வியாக்கியானம்னு ஒன்று பண்ணியிருக்கார். இது மாதிரி நிறைய வியாக்கியானங்கள் இருக்கு. அதை தவிர வியாக்கியானங்கள் இவா 3 பேர் தான் பிரதானமா உள்ளவா. கோவிந்தராஜர், மகேஸ்வரர், திலகர் அப்படின்னு. இந்த தனிஸ்லோகி வியாக்கியானங்கிற பெரியவாச்சான் பிள்ளை இருக்கார, இவர் தான் வந்து பாசுரங்களுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணினவர். ஆழ்வார்களுடைய பாசுரம் இருக்கு பத்தியெல்லாம் அத்தனைக்கு அந்த தமிழ்லாம் தொட்டே பார்க்க முடியாது. நீங்க பெரியவாச்சான் பிள்ளை மட்டும் வியாக்கியானம் பண்ணலைன்னா ஆழ்வார்கள் பாசுரம் என்னன்னே நமக்கு புரியாது. அது மாதிரி ஒரு தமிழ் அது. அந்த பெரியவாச்சான் பிள்ளை பரம்பரையில் வந்தவர் தான் நம்ம அண்ணா, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா, கிருஷ்ணபிரேம் அண்ணான்னு சொல்லுவோமே, அதில் 12வது தலைமுறை. அது மாதிரி ஒரு மகானவர். அவர் சொல்றார், இந்த வியாக்கியானம் பண்ணும்போது இந்த புல்லை பிடுங்கி போட்டால் பத்தியெல்லாம் திருணமந்தரத கிருத்வா, அதுக்கு 108 அர்த்தம் சொல்லியிருக்கார். 108 அர்த்தம் சொல்லியிருக்கார். இது மாதிரி அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் அதுக்கும் சொல்லியிருக்கார். அது மாதிரி அப்போ சொல்லும்போது வரிசையாக சொல்லிகிட்டே வருவார். முதல் விஷயம் அதில் சுருக்கமாக உள்ள சிலதை மட்டும் சொல்லி 108 சொன்னால் இன்றைக்கி அதுவே சரியாக போயிடும். சுருக்கமாக உள்ளதை சொல்கிறேன். அந்த காலத்தில் ஸ்திரீயும் புருஷனும் நேர பேச மாட்டா.
பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு கிடையாது. அது மற்ற மதத்தில் தான் பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு. நம்ம மதத்தில் சுய கட்டுப்பாடு அது. இப்போ காந்தாரி இருக்கா பற்றியில, காந்தாரிக்கு திருதராஷ்டிரனை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது கல்யாணத்தில் மனையில் வந்து உட்கார பர்யந்தம் தனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறானே அவனுக்கு கண்ணு தெரியாதுன்னு அவளுக்கு தெரியாது. அவள் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டா. அஸ்தினாபுரம் பெரிய பணக்காராச்சு, காந்தார தேசம் சிற்றரசு. இவா கேட்ட உடனே ஓகே சொல்லிவிட்டா, கண்ணு தெரியாதவனா இருந்தாலும் பரவாயில்லைன்னு. மனையில் வந்து பார்க்குறாள், கணவனுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னா ஒன்று அந்த முகூர்த்த புடவேலையே ஒரு ஓரத்தை நுனியை கிழிச்சு கண்ணை கட்டினுட்டாள். ஏன்னா தன் கணவனுக்கு கண்ணு தெரியாது, யாரோ ஒருத்தருக்கு கண்ணு தெரிஞ்சா ஹெல்ப்பா இருக்கலாமே அப்படின்னு தானே தோணும் யாருக்குமே. அவ அப்படி நினைக்கல. அவருக்கு கண்ணு தெரியாது, எனக்கு கண்ணு தெரியும்னா அவரை விட நான் ஒசத்தின்னு ஆயிடும். அப்படி இருக்கக்கூடாது, என் கணவனுக்கு சமமாக தான் நான் இருக்கணும் அப்படின்னு கண்ணை கட்டினுட்டான். அவளை பற்றி வியாசர் சொல்லும்போது வாச்சாபி புருஷா நன்யானுன்னா, ஸ்திரீக்களுக்கு பாதிவர்த்தியம்ங்கிறது 3 நிலையாக சொல்லப்பட்டது. சரீர சுத்தி, மனசுத்தி, வாக் சுத்தி. இந்த 3க்கும் பாதிவர்த்தியம்னு பேர். உடம்பு சுத்தமாக இருக்கணுங்கிறது மட்டும் இல்லை, மனசு சுத்தமாக இருக்கணும். இது ரெண்டுமே எல்லாருக்கும் தெரியும். வாக் சுத்தம்னா வாச்சாபி புருஷா நன்யான், இன்னொரு ஆணுடைய பேரை வாயால் சொல்ல மாட்டான், தன் கணவனை மட்டும்தான் சொல்லுவாள். இன்னொரு ஆணுடைய பேரை வாயால் சொல்ல மாட்டாள். ஏன்னா அது ஒரு பாதிவரத்தை குறைச்சல் நினைச்சுப்பாங்க. அதனால நேர அந்த காலத்திலேயே வாசல்ல வந்து ஒருத்தர் கேட்டான்னு வச்சுக்கோங்களேன், சீனிவாசா அப்படின்னு கூப்பிட்டா உள்ளேருந்து பதில் என்ன தெரியுமா சொல்லுவாள், கோபால் அவங்க அப்பா வெளியில போயிருக்கான்னு சொல்லும்பா. தொட்டிலில் படுத்துக்கிற குழந்தைய 6 மாதம் அது கோபாலும் தெரியாது சீனிவாசனும் தெரியாது. அதுக்கு என்னமோ அதை நேரடியாக பேசாமல் இப்படி ஒரு இப்படி பேசுகிற மாதிரி சொல்லுவாள். பார்த்துருந்தெல்லாம் தெரியும். இந்த காலமாக இருந்தால் சீனிவாசன் வெளியில் போயிருக்கான்னே சொல்லுவா. வந்து போடா வாடா பொட்டக்கண்ணா தான் அந்த காலமாக சொன்னோம். அதனால வந்து ஒரு தேவதா விசுவாசம்னு ஒன்று உண்டு. பிரியத்தில் பழகிறது. ராமானு சீதையை கூப்பிடுறான், அது வேற வார்த்தை. அதனால தான் 2 பேர் வைக்கிறதே. தஸ்மாத் வினாமா பிராமணோர்துகா அப்படின்னு பிரத்யேகமாக 2 பேர் வைப்பா. நம்ம பூஜைக்கு இது மாதிரி விசேஷங்களுக்கு சொல்கிற பெயர் வேற, கூப்பிடுற பெயர் வேற. இப்படி தான் இருக்கணும் எல்லாருக்குமே. கூப்பிடுற பெயரே சர்மாவாக இருக்கக்கூடாது, கூப்பிடுற பெயர் வேற இருக்கணும், சர்மா வேறையா இருக்கணும் அப்படின்னு சீதா அதனால போட்டால். 2வது தர்பைக்கு ராட்சசர்கள்லாம் தாண்டி வர முடியாது. அதனால தான் கிரகணத்தன்னைக்கு தர்பையை போடுறது. ராகு கேத்து 2 பேரும் ராட்சசனும். அவன் நம்ம சாப்பிட்ற பதார்த்தத்தில் அவனுடைய வேவ்ஸு படக்கூடாது. ஏன்னா அவனோட வேவ்ஸு தான் ஸ்ப்ரெட் ஆகிற சமயம் அது. அதுக்காக தர்பையை கிள்ளி போட்டுவிட்டா வேவ்ஸ் வராது. நாசா ஒத்துன்னு இருக்கான். அது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். தர்பையை பற்றி நாசா ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கான். அதனால தான் நம்ம ஹோமம் பண்ணும்போது பரிஸ்தரணம்னு போடுறது. இந்த ஹோம குண்டத்தை சுற்றி இப்படி தர்பை போடுற மதெல்லாம் எதுக்குன்னா, இது தேவதைகளுக்கு கொடுக்குற ஆகுதி, இது ராட்சசர்களுக்கு ஆகுதியாக போயிடக்கூடாது. தர்பையை போட்டுவிட்டா அதை தாண்டி வரமாட்டார்கள் ராட்சசர்கள். 2வது ஒரு புள்ள மாடுதானே திங்கும். மாடுக்கு தான் அம்மா அக்கா தங்க தம்பி பொண்டாட்டி தன் பொண்டாட்டிங்கிற வித்தியாசம் தெரியாது. நீ என்ன மாடா அப்படிங்கிறதுக்காக இந்த தர்பையை நெருப்பில் போட்டால் எரிஞ்சு பொசுங்கி சாம்பலா போயிடும். அது மாதிரி பஸ்ம பஸ்மாருக தேஜசா. உன்னை ராமன் வந்து வதம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, நானே உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். ஆனால் ராமன் அது மாதிரி சங்கல்பிக்கல. இதெல்லாம் அவதார ரகசியமே. அதனால உனக்கு நல்லதை எடுத்து சொல்றவா இந்த ஊர்ல இல்லை. நீ எங்கிட்ட வச்ச மனசை திருப்பு. நிவர்த்தய மனோமத்தா ஸ்வஜனே கிரியதாம் மனஹா. மனசை திருப்பு. மனசை திருப்புன்னா எங்கிட்ட வச்ச மனசை உன் மனைவிகள்கிட்ட வை அப்படின்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல மனசை திருப்புன்னா மனஹாங்கிற வார்த்தையை திருப்பினா என்ன வரும்? நமஹான்னு வரும். நீ என்ன நமஸ்காரம் பண்ண வேண்டியவள்டா, நீ நினைக்கிற மாதிரி உள்ளவள் நான் இல்லை. நல்லவாளுடைய பக்தி இருந்தா போறாது. அந்த பக்தியை நல்ல வழியில் உபயோகப்படுத்துறதுக்கு நல்லவாளுடைய சங்கம் வேணும். இக சந்தோ நவா சந்தி சதோவா நானு வர்த்தசே ததாஹி விபரீதாத்தே
புத்திராச்சார வர்ஜிதா. அது மாதிரி சாதுக்கள் இந்த ஊர்ல இல்லாதனாலதான் உன்னுடைய புத்தியானது ஆச்சார வர்ஜிதமா இருக்கு. நல்லதை எடுத்து இது தப்புடா, இதை செய்யாத, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதா வேண்டாமா? 2000 ரூபாய் பணம் இருக்கலாம், நோட்டு இருந்தது ஒரு காலத்துல. அதை எப்படி உபயோகப்படுத்துறாங்கிறத பொறுத்து அவனுடைய சுபாவம். நல்லவா கையில் கிடைச்சதுன்னா 10 பேருக்கு சாப்பாடு போடுவா, ஒரு குழந்தைய படிக்கிறதுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுப்பா, ஒரு கோவிலில் போய் ஏதாவது சுவாமிக்கு உற்சவங்கள் பண்ணுவா. ஒரு சாமானிய குடும்பஸ்தன் கையில் கிடைச்சுன்னா குடும்பத்துக்கு ஒரு மாதத்துக்கு உள்ள சாமானை வாங்கி போடுவான், மளிகையை வாங்கி போடுவான். குடிகாரன் கையில் கிடைச்சதுன்னா 2000 ரூபாயும் குடிச்சே தீர்த்துருவான். 2000 ரூபாயும் குடிச்சே தீர்த்துருவான். அது மாதிரி பக்திங்கிறது 2000 ரூபாய் நோட்டு மாதிரி. அதை நீங்க எப்படி உபயோகப்படுத்துறீங்கிறது தான் விஷயம். பகவான்கிட்ட போய் எனக்கு எனக்கு உன் சரணத்துல அன்பை கொடுன்னு கேட்கலாம், எனக்கு உன் உன் சாதுக்களுடைய சங்கத்தை கொடுன்னு கேட்கலாம், எனக்கு ஞானத்தை கொடுன்னு கேட்கலாம், மோட்சத்தை கொடுன்னு கேட்கலாம், எனக்கு தர்மத்துல புத்தியை கொடு அப்படின்னு கேட்கலாம். எல்லாத்துக்கும் மேல நான் ராஜாவா வரணும், நான் ஐஸ்வர்யத்தை அடையணும், நான் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு கேட்கலாம். நீங்க எப்படி வேணாலும் கேட்கலாம். இல்ல பக்கத்து வீட்டுக்கார அழிஞ்சு போகணும்னு கேட்கலாம். இதையும் வேண்டலாம். அவன் நாசமா பண்ணும், இவன் நாசமா பண்ணும் அப்படின்னு கேட்கலாம். அவாவா பிரார்த்தனை எப்படி வேணாலும் இருக்கலாமே, அவாவானுடைய சுபாவம் அது. ஆனா எல்லா பிரார்த்தனைக்கும் பகவான் பலன் தரான். அதான் விஷயம். இங்க நீ வேற வரன் கேளுன்னு நான் பிரகலாதனை பார்த்து, பிரகலாதன் சொன்னால் உலகம் முழுக்க க்ஷேமமா இருக்கணும்னா, பகவான் கேட்டார் உலகத்துல ஸ்வஸ்து விஸ்வஸ்ய கல பிரசீதத்தாம்னா, பகவான் சொன்னார் உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும்னு சொல்றியே பிரகலாதா, அதுல நல்லவனும் இருக்கான் கெட்டவனும் இருக்கான், கெட்டவன் எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்னு கேட்டார். அதுக்கு பிரகலாதன் சொல்றான், கெட்டவனும் உன் குழந்தை தானே, உன்னோட குழந்தைகள் தானே. அப்ப 4 குழந்தை ஒரு அம்மாவுக்கு இருந்ததுன்னா ஒரு பையன் அசத்தா இருந்தா அந்த பையன் அழிஞ்சு போயிடணும்னு நான் நினைப்பா, திருந்தணும்னு தான் நினைப்பா, அவன் நல்லவனாய் திருந்தணும்னு நினைப்பா. அதுதான் மகான்களுடைய பிரார்த்தனை. நல்ல சாதுக்களுடைய சங்கம் இருந்ததுன்னா இந்த பக்தியை நாம் எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது தெரியும். இன்னும் சொல்ல போனா கபீர்தாசர் சொல்லுவார், என் குருநாதர் என் மகான் பகவான் 2 பேரும் வந்தா யாரை நான் முதல்ல பார்ப்பேன்னா என் குருநாதரை தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னு சொன்னா, பகவான் என்னை தேடி வரா மாதிரி பண்ணினவர் குருநாதர். ஒரிஜினலா உலகத்துல அப்பா யாரு அம்மா யாரு? நம்மளை பெத்தவாளா? கிடையவே கிடையாது. உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த ஜட ஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த ஜட ஜீவா உத்தார கேலா மார்கதா விலா சுபந்த உதார துமி சந்த மாய பாப கிருபாவந்த. இன்னைக்கு அந்நிய மதத்துக்காரனோ அல்லது அயோக்கியனோ சொல்றான், பகவானுக்கும் நமக்கும் நடுப்புல என்னத்துக்கு புரோக்கர்னு கேட்கலாம். ஜபாரு, நீ நல்லவனா இருந்தா தான் பகவான் கிருபை பண்ணுவார். உன்னை நல்லவனா பகவான் பண்ண மாட்டார். உடம்பு முழுக்க அழுக்கா இருந்ததுன்னா அப்பா எடுத்து கொஞ்ச மாட்டான். ட்ரெஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தா அப்பா கொஞ்சுவான். ஆயாவை எடுத்து மூச்சா எடுத்துன்னா அதை கிளீன் பண்றது அம்மா தான். அது மாதிரி குருநாதர் தான் நம்மளை சுத்தப்படுத்துறது. நம்மளை சுத்தப்படுத்தினா பகவான் சொல்லுவான், என்னுடைய பக்தன், எனக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு பகவான் சொல்லுவான். அதெல்லாம் அந்த பக்தி வரா மாதிரி பண்ணினது குருநாதர் தானே. இந்த பக்தி குறைஞ்சு போயிடுதுனாலும் பகவான் விட்டு போயிடுவான் நம்மளை. ஆனா குருநாதர் எந்த காலத்திலையும் கைவிட மாட்டார். நல்லவனா இருந்தாதான் பகவான் கிருபை பண்ணுவான், பக்தனா இருந்தாதான் பகவான் கிருபை பண்ணுவான். அப்படிங்கிறது இல்லாம எப்படி இருந்தாலும் கிருபை பண்ணுவான் குருநாதர். சாதுக்களுக்கு அத்தனை மகிமை உண்டு. நீ சாதுக்கள் இல்லாதனால உனக்கு புத்தி சரியா இல்லை. நான் சொல்றேன் கேளுன்னா சொன்னா காலங்கடந்த உபதேசம் அவனுக்கு, அது எடுபடல. நான் உனக்கு சொன்னா நீ எனக்கு உபதேசம் பண்றியா? என் இஷ்டப்படி நீ நடக்கலைன்னா 60 நாள் உனக்கு டைம் கொடுப்பேன். 61 ராவணம் பஜபர்த்தாரம் பர்த்தாரம் சர்வரக்ஷசாம். இதே பாட்டு தான். ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, ராவணனை கணவனை ஆட, இதையே சொல்லிட்டு இருக்கா திருப்பி திருப்பி. இத்தனை நாளா இதே பாட்டு தான். அதை சீதை ஒன்றும் அதில் ஒன்றும் அபிப்பிராயம் சொல்லலை. ஏன்னா சம்பளத்துக்கு அவ பேசுறா.
அப்படிங்கிறதுனால சீதை விட்டுட்டாள். அதை இன்னைக்கு அவள் என்ன சொன்னா, அந்த ராட்சசிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மேலே போய் கரெக்டாக இருக்கணும். நீ ராமன் ராமன், அவன் லோகாதிபதி ஈஸ்வரன், உலகமே அவன் காலடியில் இருக்கு, அவனுடைய பார்வை எங்கள் மேலே விழாதான்னு நாங்கள்லாம் ஏங்கின்னு இருக்கோம். அப்பேற்பட்டவன் உனக்கு முன்னாடி வந்து நின்று கெஞ்சறான், என்னமோ மூஞ்சியை திருப்பிக்கிற, புல்லை குடுங்கி போடுற, என்ன நினைச்சுட்டு இருக்க? நீ சொல்றிய ராமன் இவன் கால் தூச்சிக்கு சமமா அவனா? அற்ப மானுடன் அவன், தீனன், அதிருஷ்டம் இல்லாதவன், தொட்டது துளங்காதவன். வெச்ச தேதியில பட்டாபிஷேகம் நடந்ததா? இல்லை காட்டுக்கு வந்த இடத்துல தான் உன்னோட நிம்மதியாக வாழ்ந்தானா? உன்னையும் தொலைச்சிட்டு நிற்கிறான். அவனை கட்டுன்னு நீ என்ன பண்ண போற? நீ இவனை கல்யாணம் பண்ணேன்னா பரம சௌக்கியமா இருக்கலாம். அப்படிலாம் ராட்சசிகள் சொன்ன உடனே சீதைக்கு கோபம் தோற்றும். இதனால் பரியந்தம் ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோ, ராவணனை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நீ வாங்குற சம்பளத்துக்கு கத்திர நியாயம். இப்ப ராமனை மட்டமா சொன்ன உடனே சீதை சொன்னால், தீனோவா ராஜ்யஹீனோவா யோமே பர்த்தா சமே குரு. அவன் தீரனா இருந்தாலும் சரி, ராஜ்யம் இல்லாதவனா இருந்தாலும் சரி, கையாளாதவனா இருந்தாலும் சரி, தொட்டது துறங்காதவனா இருந்தாலும் சரி, அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருந்தாலும் சரி, அவன் தான் எனக்கு கணவன். என்னை விட்டுட்டு அவனை நீ பிரிக்க முடியாது. எப்படி இந்த 11 பதிவிரதைகள் தன் கணவனை விட்டு பிரியாதவர்களோ அது மாதிரி நானும் ராமனும். தன்னித்யம் அனுரக்தாஸ்மி யதா சூரியம் சுவர்ச்சல யதா சச்சி மகாபாகா சக்கரம் சமுபதிஷ்டதி அருந்ததி வசிஷ்டஞ்ச ரோஹிணி சசினம் யதா லோபாமுத்ரா யதா கஸ்தியம் சுகன்யாச்சவனம் யதா சாவித்ரி சத்யவந்தஞ்ச யசினி சகரம் யதா நைஷதம் தமயந்தீவ பைமீபதி மனுவ்ரதா ததாஹ விக்ஷ்வாகுவரம் ராமம் பதி மனுவ்ரதா. சூரியன் சுவர்ச்சலை எப்படி சூரியனை விட்டு பிரிய மாட்டாலோ, சச்சி எப்படி இந்திரனை விட்டு பிரிய மாட்டாலோ, அருந்ததி எப்படி வசிஷ்டரை விட்டு பிரிய மாட்டாலோ, ரோஹிணி எப்படி சந்திரனை விட்டு பிரிய மாட்டாலோ, லோபாமுத்ரை எப்படி அகஸ்தியரை விட்டு பிரிய மாட்டாலோ, சுகன்யா எப்படி செவனரை விட்டு பிரிய மாட்டாலோ, சாவித்திரி எப்படி சத்யவானை விட்டு பிரிய மாட்டாலோ, ஸ்ரீமதி எப்படி கபிலரை விட்டு பிரிய மாட்டாலோ, மதயந்தி எப்படி சௌதாசனை விட்டு பிரிய மாட்டாலோ, கேசினி எப்படி சகரனை விட்டு பிரிய மாட்டாலோ, தமயந்தி எப்படி நலனை விட்டு பிரிய மாட்டாலோ, அது மாதிரி நானும் ராமனும் நான். இப்ப நான் சொன்ன ஒரு விஷயம், நம்ம பாரத தேசத்தில் உள்ள எல்லாருமே பதிவிரதைகள் தான். ரோடு பெருக்கி கூற்ற ஒரு அம்மா கூட பதிவிரதை தான். அது மாதிரி மனோபாவத்தில் வாழறவன் தான். இந்த குறிப்பிட்டு பேரை 11 பேரை சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட 11 பேருக்கு ஆத்துக்காரால கொஞ்சம் கூட சந்தோஷமே கிடையாது, சௌக்கியமே. ஆத்துக்கார் பாகவதத்துல கபில தேவஹூதி சரித்திரத்தில் தேவஹூதி கபிலருக்கு சிசுரூஷ பண்ணினார் அப்படிங்கிறத பவானிவ பவம் விபும்னா, பரமேஸ்வரனுக்கு பார்வதி பண்ணினா மாதிரி சிசுரூஷ பண்ணினாள் தேவஹூதி அப்படின்னா. பாகவதம் வீர வைஷ்ணவமான கிரந்தம், மகாலட்சுமி நாராயணனுக்கு பண்ணா மாதிரின்னு தான் அங்கே சொல்லணும். அப்படி சொல்லல, பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணினா மாதிரின்னா அப்ப பார்வதி தான் பதிவிரதையா மகாலட்சுமி பதிவிரதை இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா பாகவதமே அப்படித்தானே சொல்றதுன்னு. அப்படி கிடையாது, மகாலட்சுமி ஏ கிளாஸ் பதிவிரதை தான். பின்ன ஏன் பார்வதியை சொன்னார்கள் அப்படின்னா, மகாலட்சுமி பதிவிரதையா இருக்கிறதுல ஆச்சரியம் கிடையாது. மகாவிஷ்ணு மாதிரி ஒரு ஆத்துக்காரர் அமைஞ்சா எல்லாருமே மகாலட்சுமியா தான் இருப்பா. டெல்லோபில்ல மெத்த மாதிரி ஆதிசேஷன், பார்க்கடல், ஒரு நம்ம நானா நானில தனி வில்லா, 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் 2 கார், சர்வெண்ட்டு, எல்லா கிளப்லையும் மெம்பர்ஷிப்பு, எல்லா பேங்க்லையும் கிரெடிட் கார்டு, ஒரு நாளைக்கு 4 ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு, அதை மடித்து கூட அவள் வைக்க வேண்டாம், அது மாதிரி ஒரு சர்வெண்ட்டு, இல்லை இந்த மாமாவே மடித்து வைக்கிறார், ஏதோ ஒன்றும். இத்தனை வசதியோட வாழ்க்கை அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே சொல்லுவா எங்கள் ஆத்துக்காரர் எங்கள் ஆத்துக்காரன். இந்த கேள்வி கேட்டால் தானே பிடிக்காது. 10 ரூபா கொடுத்து நீ என்ன பண்ணேன்னு கேட்டால் சண்டை வந்துடும். உடனே 10 ரூபா கொடுக்கவே மாட்டான். சில பேர் கொடுத்தாலும் 1000 கேள்வியை கேட்பான். அது மாதிரி கணவனால ஒரு உபயோகம் இல்லாதவனை சுத்தி சுத்தி வர்றது தானே பாதிவர்த்தியம்ங்கிறது. உபயோகம் இருக்கிறவனை எங்காத்துக்காரன்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இந்த பார்வதிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. பரமேஸ்வரனை பத்தி கொண்டாடுற மாதிரி என்ன இருக்கு?
ஆதிசங்கரர் சொன்னார், சிவம் அப்படிங்கிற வார்த்தைக்கு மங்களம்னு அர்த்தம். கல்யாணம் மங்களம் சிவம்னு ஒரே சப்தம்தான். இந்த மங்களமான வார்த்தையா பெயர் இருக்கே தவிர மங்களமான வஸ்து ஒண்ணு கூட சிவபெருமான்ட்ட கிடையாது. அவர் வச்சிருக்கிற பொருள்கள்ல எதை தொட்டாலும் தீட்டு. ஸ்நானம் பண்ணணும், பாம்பை தொடக்கூடாது, மண்டை ஓட்டை தொடக்கூடாது, எலும்பு மாலையை தொடக்கூடாது, சுடுகாட்டு சாம்பலை தொடக்கூடாது, மாந்தோலை தொடக்கூடாது, யானத்தோலை தொடக்கூடாது, பிளித்தோலை தொடக்கூடாது, எல்லாம் தீட்டு. தொட்டாலே ஸ்நானம் பண்ணணும். இவரை போய் சிவம்னு சொல்றமே என்ன அதுக்கு? அதனால இல்லம்மா, மங்களாம்பிகையான உன் கையை பிடிச்சதுனால என்ன, அதனால அவர் மங்களகரமா அமைஞ்சிருக்கார் அப்படின்னு. அது மாதிரி பார்வதி மாதிரி பதிவிரத்தை அப்படிங்கிற மாதிரி இந்த 11 பேர் ரொம்ப கஷ்டம். இப்போ ஏன் பாருங்களேன், இப்போ பண்ணும் பங்குனி மாதம் தான், சித்திரை மாதம்னு பிறக்கல, சித்திரை வைகாசியில் தான் இருக்கு ஆட்டமே, சூரியனோட ஆட்டமே. தவிக்கிறது நமக்கு. 365 நாள் குடும்பம் நடத்துகிறா சுவர்ச்சலை சூரிய பகவானோட. ஒரு 2 மாதம் நம்மளால குடும்பம் நடத்த முடியல பக்கத்தில் இருந்து. 365 நாள் குடும்பம் நடத்துகிறார் சூரிய பகவானோட. சச்சி இந்திரன் உடம்பு முழுக்க அழுகல், 1000 கண்ணு பேரே தவிர அழுகல், அது பொத்தல். அவங்க சந்திரன் எடுத்துட்டா குஷ்டரோகி அவன். அகஸ்தியர் எடுத்துனுட்டா ஒரு பர்த்தாவுக்கு உள்ள லட்சணமே கிடையாது. ஒரு 4 வயசு குழந்தைய இடுப்புல தூக்கி நான் போற மாதிரி தான் லோபாமுத்திர போவ எப்போதும். ஏன்னா அது மாதிரி உள்ள இது மாதிரி ஒவ்வொருத்தரையும் எடுத்துட்டா ஒரு பிரச்சனைகள் உண்டு. இவர்கள்லாம் அதையும் தாண்டி தன் பர்த்தான்னு சுத்தி வந்தவர்கள். அது மாதிரி நான் ராமன் உயர்வு, என் ராமன் உயர்வானவன், அதை தாண்டி சொல்றாள் அவன். அப்புறம் ராட்சசிகள்லாம் காத்தால 4 மணி ஆயிடுத்து, திரிச்சட்டைன்னு ஊற்றி நல்ல சொப்பனம் பார்த்து அவ வேற சொன்னான். இந்த ராட்சசர்களுக்கே நிஷாச்சரால்னு பேர். இன்னைக்கு புதிய மாதிரி சொல்லணும்னா ஐடி கம்பெனியும் ராட்சசாலும் ஒன்றும். நாமெல்லாம் தூங்குறதே அவள் முழிச்சுட்டு இருப்பா, நம்ம முழிச்சுட்டு இருக்கிறதே அவள் தூங்குவா. நிஷாச்சரால்னு பேர். ராத்திரி முழுக்க முழிச்சுட்டு இருப்பா, காலத்தால 4 மணி ஆனால் படுத்துக்க போடுவா. எல்லாரும் படுத்துக்க போனோடனே சீதைக்கு உயிரை விடணும்னு தோணினது. ஏன் இத்தனை நாளாக தோணலையே, இப்போ ஏன் தோணினது? 2 காரணத்தினால. ஒரு காரணம், ராமனை பற்றி குறைவா பேசி இனிமேல் கேட்க முடியாது, இன்னைக்கு ஆரம்பிச்சுட்டா பேசுறதுக்கு. இத்தனை நாளாக ராமனை பற்றி குறைவா பேசல. உயர்ந்த பத்திவர்த்தைகளுக்கு கணவனை குறைவா பேசினா தாங்காது. ஒரு 4 நாள் 10 நாள் அக்கேஷனுக்கு பிறந்தாத்துக்கு பேருக்கிறதே அப்பா ஆரம்பிப்பார். 2 நாள் ஆனவுடனே உங்கள் ஆத்துக்காரர் என்ன பண்ணினா, அதை பண்ணினானா, இதை பண்ணினானான்னு. நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லும், அப்பா நான் 10 நாள் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், வந்த இடத்துல அவங்க ஆத்துக்காரரை பற்றி பேசாதீங்க, திரும்பி நான் அங்கே தான் போயாகணும், எனக்கு அவர் தான் ஆத்துக்காரர், உனக்கு வேணா வம்பா இருக்கலாம், என்னை பொறுத்த பிறந்தும் இந்த நம்ம பழமொழியில் ஒன்று உண்டு, மல்லாக்கப்படுத்துன்னு எச்ச துப்பினா மார்பிள தான் விழும். அது மாதிரி என் கணவனை பற்றி குறைவா நான் மனசில் வாங்கிட்டேன்னா என் நிம்மதி தான் போகும். எனக்கு என்னோட அவனோட நான் குடும்பம் நடத்துறேன். அதனால பேசவே விட மாட்டாள். நல்ல பெண்கள் அசட்டு இருக்கு பாருங்க உங்க ஆத்துக்காரர் அப்படின்னு ஆரம்பிச்சா அதுவே ஆரம்பிச்சிடும் பெருசா. கெட்டிக்கார பொண்ணா இருந்தா ஒரு வார்த்தை ஆத்துக்காரை பத்தி குறைவா வாய விடவே மாட்டாள். ஏன்னா வெட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்று அவனோட தான் வாழ்ந்தாகணும், இல்லை அவனை திருத்தி அவனோட வாழறதுங்கிறது விஷயம் வேற. சீதா அது ஒரு காரணம். 2வது காரணம், முக்கியமான காரணம், இவன் வந்த உடனே சாப்பாடு கொடுத்தான், நகை கொடுத்தான், புடவை கொடுத்தான், அதெல்லாம் எதையுமே தொடரல சீதை. இப்போ 2 மாதம் உயிர் பிச்சை கொடுத்துருக்கான். நான் உனக்கு 60 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ என் இஷ்டத்துக்கு இனங்கள்லன்னா நீ உன்னை கொன்னுடுவேன்னு. இந்த உயிருக்கு சொந்தக்காரன் ராவணனா ராமனா? ராமன் தானே. இவன் என்ன என் உயிர் எடுக்கிறது, நானே விட்டுக்கிறேன் என் உயிரை அப்படின்னு சொல்லிவிட்டு சீதையானவள் எந்த இடத்துல உயிரை விடலாம்னு யோசனை பண்ணி ஒரு மரக்கிளை, அந்த மரக்கிளையை போய் பிடிக்கிறாள். பிடிச்சா எப்படி உயிரை விடலாம்னா தன் பின்னலையே கட்டினுட்டாள். கழுத்துல தூக்கு மாதிரி கட்டிண்டு உயிரை விடலாம்ங்கிற சமயத்துல தான் ஆஞ்சநேயர் பார்க்கிறார். என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்துறதுன்னு அவருக்கு தவிச்சு போயிட்டார். உடனே ஆஞ்சநேயர் ராமாயணம், அதுக்குள்ள சீதைக்கே சுப சகுனம் ஏற்படுறது, உடம்பெல்லாம் இடது பக்கங்கள்லாம் துடிக்கிறது. ஸ்திரீகளுக்கு இடது பாகம் துடிச்சதுன்னா சுப சகுனம், ஆண்களுக்கு வலது பாகம் துடிச்சதுன்னா சுப சகுனம். சகுனத்துக்கு சக்தி உண்டு. இல்லை இன்னொன்று சொல்லட்டுமா, சகுனம் ஜோதிடம் இதெல்லாம் ஃப்ராடுன்னு சொல்றவங்க கூட ராகு காலத்தில் யமகண்டத்தில்
வேட்பாளருக்கு பதிவு பண்ண மாட்டான். யமகண்டத்தில் கொண்டு போய் பதிவு பண்ண சொல்லுங்க பார்ப்போம். எம்பி எலெக்ஷனுக்கு எல்லாமே ஃப்ராட். அதுக்காக சொல்ல வர, உலகத்தில் பாமரர்கள் கூட நம்புற விஷயம் ஒன்றுன்னா அது சகுனம் தான். இப்போ கோவிலுக்கு போகிறோம், நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுறோம், 108 நாமாவை சொல்லி புஷ்பம் போடுறதுக்கு தான் அர்ச்சனைன்னு பேர். நமக்கு அது தெரியாது. ஒரு கால் தெரிஞ்சாலுமே அவர் 108 சொல்கிறாராங்கிறத நாம் கவனிக்க மாட்டோம். அவர் என்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கவே மாட்டோம். இந்த தேங்காய் சரியாக உடைஞ்சிருக்கான்னு பார்ப்போம். தேங்காய் சரியாக உடையாமல் போயிடுச்சுன்னா எல்லாம் டவுனாக போயிடும் மனசு. 10 தேங்காயில் ஒரு தேங்காய் உள்ளி தேங்காயாக தான் இருக்கும், கோணாமனான்னு தான் முடையும் அது. அப்படிங்கிறது யதார்த்தம் தான். அது ஏன் நமக்கு வரணும்னு ஒரு சந்தேகம். உலகமே எப்படி இருக்குன்னா அந்த சகுனத்தை நம்பி தான் இருக்கு. அதனால இவள் சந்தோஷப்படுறாள் சகுனம் வரத்தே. ஏன்னா இது ஒரு தடவை ராமனையும் சீதையும் சேர்த்து வச்சது. அதே சகுனம் இப்போ வந்திருக்கு. அதனால வால்மீகி சகுன சர்க்கம்னே ஒன்று வச்சா. அது முடிஞ்சது. சீதைக்கு ஆஞ்சநேயர் ராமாயணம் சொல்ல, ராமனோட பெருமையை சொல்லும்போது சீதை 4 திசையிலையும் பார்க்க எங்கேருந்து வர்றது இந்த சப்தம்னு ஆஞ்சநேயர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த உடனே பிரமிச்சு போயிட்டார் சீதை. நாம் பார்க்கறது கனவா நினைவா? கனவா இருந்தால் கனவுல குரங்க பார்க்கக்கூடாது. சாகாமிருகைஹி சாஸ்திரகணைஹி நிஷித்தா. இதை நான் ராமாயணம் சொல்கிறேன், அதனால நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு கால் இன்னைக்கு குரங்கு கனவுல வந்தால் கூட நான் சொன்னதுனால வரும். உன்னை கூடாதுன்னு சொல்கிறதே அது ஞாபகம் வரும். அதை வச்சுன்னு கூடாது. சம்பந்தமே இல்லாமல் வர்றது தான் கணக்கு. கனெக்டிவிட்டியாக நாம் பகலில் நடந்த நிகழ்வை அனுசரித்து வர கனவுகள்லாம் அதுக்கு விஷயம் கிடையாது. அந்த கனவுக்கெல்லாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். நமக்கு சம்பந்தமே இல்லாமல் கனவுகள் வருது பற்றியல. இந்த நம்ம வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லாமல் புதுசாக வருது பற்றியல. அதுவும் எந்த டயத்தில் வருதுங்கிறத பொறுத்து இருக்குது. அதுக்கு தான் சொப்ன சாஸ்திரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அதனால் நாம் கனவுல பார்க்கிறோம்னா தூங்கினாதான கனவு, நமக்கு ஏது கனவுன்னு நினைக்கிறாள். ஆஞ்சநேயர் கீழே இறங்கி வந்தார். இறங்கி வந்தவுடனே சீதை கிட்ட வரார். காணு பத்ம பல்லா சாட்சி கிளிஷ்ட கௌசேய வாசினி துருமஸ்ய சாகாம் மாலம் ஏ திஷ்டசித்வம் அனிந்தித்தே. நீங்க யாரம்மா? வசிஷ்டரை விட்டு பிரிஞ்ச அருந்ததியா, இந்திரனை விட்டு பிரிஞ்ச இந்திராணியா, ராமனை விட்டு பிரிஞ்ச சீதையா? நீங்க ஏன் இப்படி கண்ணில் கண்ணீர் வடிய இந்த மரக்கலையை பிடிச்சுன்னு நிற்கிறேன்? என்ன கஷ்டம் உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நீங்கள் யார்? அப்படின்ன உடனே தான் ஆஞ்சநேயர் சுக்ரீவ மந்திரிங்கிறத சொன்னார். சீதை நீ யாருன்னு கேட்டிருக்கிறதுக்கு சீதை பதில் சொல்லணும். எப்படி சொல்றாள் பதில் அப்படின்னா, உங்களை யார் அப்படின்னு கேட்ட உடனே அவள் யாருமே தன்னை பற்றி தன்னுக்கிட்டேருந்து தான் ஆரம்பிப்பாள். சீதை அப்படி ஆரம்பிக்கல. உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருக்கக்கூடியதான தசரதனுடைய மருமகள், ஜனகனுடைய மகள், ராமனுடைய மனைவி சீதைன்னு பெயர். அப்படின்ன உடனே ஆஞ்சநேயர் இப்படி பேசிகிட்டே இருக்கிறதே 2 அடி கிட்டக்க வச்ச உடனே பாவி ராவணான்னு. சீதை அன்னைக்கு நீ சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்த, இன்னைக்கு என்ன குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்து ஏமாத்த பார்க்குறியா? கிட்டக்க யாருக்குமே இப்படி கிட்டக்க நெருங்கினா ஒரு சந்தேகம் வரத்தானே வரும். ஆஞ்சநேயர் பயப்படலை. ஏன் அப்படின்னு சொன்னால், இதை விட பெரிய கேஸு, மர்டர் கேஸு, அதுவே ராமாயணம் சொல்லி வெளியில் வந்துட்டாள் அவள். இது ஒரு ஸ்மால் கேஸ், சந்தேக கேஸ் தானே. திரும்ப என்ன பண்ணினார்? ஒரு நமஸ்காரம் பண்ணினார். சீதை அப்படி கோச்சுன்னு மூஞ்சியை திருப்பிண்டார். சப்தமே இல்லையேன்னு இப்படி நைஸாக திரும்பி பார்த்தால் கீழே நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். நமஸ்காரம் பண்ணிட்டே ராமாயணம் சொல்றார். ராம கமலபத்ராட்சா சர்வசத்வ மனோகரஹ ரூபதாட்சிண்ய சம்பன்னஹ பிரசூதோ ஜனகாத்மஜே ரூபவான் சுபக ஸ்ரீமான் கந்தர்பைவ மூர்த்திமான். ராமன் எப்படி இருப்பான்னு தெரியுமா அம்மா? ராமனுடைய அழக வார்த்தைகளால வர்ணிக்க முடியாது. மன்மதன் வருத்தப்படுவனா? எப்ப பாரு என்ன வருத்தம், நாம ஒரு பொண்ணா பிறக்காம போயிட்டோமே, நாம ஒரு பெண்ணா பிறந்திருந்தா ராமனை கல்யாணம் பண்ணிருக்கலாமே,
நாம் ஆனா பேட்டமேன்னு மன்மதன் வருத்தப்படுற அளவுக்கு ராமன் அழகுன்னா சீதையே பார்க்கிறார். இப்படி ராவணன் சொல்ல மாட்டான், ராமரை கொண்டாடி பேச மாட்டான், இவன் ராமதூதனா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல. அப்புறம் சில சந்தேகங்கள் வந்தது. நீ வானரன், ராமன் மனுஷன், உங்களுக்குள்ள நட்பு எப்படி ஏற்பட்டது? இதுதான் ஆச்சரியம்னா ஆஞ்சநேயர். நீங்க கேட்கறது தான் ஆச்சரியம். முன்னாடி ஒரு அர்த்தம் சொன்னேன் பிரியம்னு, ஆஞ்சநேயர் சொல்றது தான் நிஜமான அர்த்தம். நீங்க கிருப பண்ணாம பெருமாள் கிட்ட ஒருத்தர் போக முடியுமான்னு கேட்டேன். ஒரு மனிதன் தாயாருடைய கிருபை இல்லாம அங்கமகரேகே புலகபூஷணம் ஆசிரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாக்கில விபூதி ரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அப்படிங்கிறாள் ஆச்சாரியார். அந்த அபாங்க லீலா, அந்த கண்ணு விளையாட்டு இருக்கு பாருங்கோ. அந்த காலத்துல எல்லாம் குழந்தைகள் அப்பாட்ட நேர பேசுறதுக்கு பயப்படும், அம்மா வழியாக தான் போகும். எல்லாம் கவனிச்செல்லாம் தெரியும். அது மாதிரி குழந்தைகள் கேட்கும்போது அப்பாவுக்கு அது தேவையா தேவையில்லையா, செய்யலாமா செய்யக்கூடாதா, அதெல்லாம் பெருசாக தெரியாது. உடனே மனைவியை பாப்பா, மனைவி என்ன பண்ணுவாள் அப்படின்னு கண்ணை காமிப்பா, செய்யின்னு. அப்புறம் தான் அது அப்பா செய்வா. ஒரு காலத்தில் சொல்கிறேன், அப்பா நமக்கு கிருபை பண்ணணும்னா அம்மா வழியாக தான் போயாகணும். அது மாதிரி பெருமாள் கிருபை பண்ணணும்னா தாயார் வழியாக தான் போயாகணும். நீங்க சங்கல்பிக்காம பெருமாள் கிட்ட ஒருத்தர் வந்துட முடியாது. நான் என்ன சங்கல்பிச்சேன், உங்களை ராவணன் தூக்கின்னு வரும்போது உங்க நகையெல்லாம் கட்டி ஒரு மலை மேல போடும்போது என்ன நினைச்சுன்னு போட்டேன். ஆமாண்டா ஆஞ்சநேயா, அங்க 4 குரங்கு இருந்தது. ராவன் வந்தா இந்த குரங்குகள் இந்த நகையை காமிச்சு அடையாளம் சொல்லட்டம்னு சேரட்டம்னு போட்டேன். அந்த 4 குரங்கு நாங்க தான். நீங்க நினைச்சதுனாலதான் நாங்க ராமனை பார்த்தோம், ராமனோட சேர்ந்தோம். உங்க சங்கல்பந்தான் அது. ஆமா அப்படியா அப்படின்னா எப்படி ராமன் இருப்பான்னு கேட்டு ராமனை பத்திலாம் சொல்ல, இன்னொரு தடவை ராமனை பத்தி சொல்ல. ஏன்னா நீ 2 தடவை ராமாயணம் சொல்லி என் மனசுல உள்ள அந்த துக்கங்கள்லாம் போய் முழுசா நம்புறேன். 3வது தடவை ராமாயணம் சொல்லு, ராமனால மனசை ஃபில் பண்ணிக்கிறேன்னா. ஆஞ்சநேய சுவாமியே சொன்னார், என் பாக்கியம்னார். ஏன்னா இந்த கதை இருக்கு பத்தியெல்லாம் ரொம்ப பேர் இன்னைக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கா, கதை சொல்ற வாழ்க்கே அது என்னன்னே புரியல. தெரிஞ்சதை சொல்லக்கூடாது, தெரியாததை சொல்லணும்னு நினைக்கிறார். அது பைத்தியக்காரத்தனமான எண்ணம். அது இந்த தெரியாததுங்கிறது உலகத்துல எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தெரிஞ்சிருக்கும், தெரியாதவாளே கிடையாது. இப்ப ராமாயணம் நீங்க தெரியாதவளா, நான் தெரிஞ்சவனா? பின்ன என்ன விஷயம் இங்கன்னா, அது கிளாஸ். தெரியாததை எடுக்கிறதுக்கு கிளாஸ்ன்னு பேரு. வேத கிளாஸோ சாஸ்திர கிளாஸோ நீதி சாஸ்திரங்களோ இதிகாச புராணங்களோ அது எடுத்தா அதுக்கு கிளாஸ்ன்னு பேரு. இது கிளாஸ் இல்லை, உபன்யாசம்னு பேரு. இது சொற்பொழிவும் இல்லை, கதா காலக்ஷேபமும் இல்லை, இதுக்கு உபன்யாசம்னு பேரு. உபன்யாசம்ங்கிற சம்ஸ்கிருத பதத்துக்கு என்ன அர்த்தம்னா உபசமீபே நியாசம். உபன்னா பக்கத்துல, நியாசம்னா வைக்கிறது. கேட்கிறவாளுடைய மனசை பகவானுக்கு பக்கத்துல கொண்டு வைக்கணும். 2 மணி நேரம் மணி ஆயிடுத்தா அப்படின்னு கேட்கணும். மணி ஆகலையே, நிறுத்த மாட்டேங்கிறாரே தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடாது. மணி ஆயிடுத்தா அப்படின்னு கேட்கணும். அந்த 2 மணி நேரம் பகவானோடையே நாம் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மரணை நமக்கு வரணும். அதையும் தாண்டி சிரிக்க வைக்கிறது விஷயமே இல்லை. ஒரு சொட்டு கண்ணீர் வரணும், கண்ணிலேருந்து ஒரு சொட்டு திரவிச்சு. அதுக்குதான் பக்தி. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிறார். இந்த பக்தி, இந்த அனுபவம் இருக்கு பத்தியா, ராமரை பத்தி நீங்களும் நானும் சேர்ந்து அனுபவிக்கிறோம். நான் சொல்றேன், நீங்க கேட்கிறேன், நீங்க சொன்னா நான் கேட்பேன். இதுக்கு பகவத் குணானுபவம்னு பேரு. இந்த பகவத் குணானுபவம் எப்ப கிடைக்கும், யார்கிட்ட சொன்னா கிடைக்கும்? பகவானை பத்தி நன்னா தெரிஞ்சவாள்கிட்ட சொன்னாதான் கிடைக்கும். நன்னா தெரிஞ்சவா தான் சொல்ல முடியும், தெரியாதவா ஓரளவு அதை அனுபவிக்கிறதுக்கு இதுவா இருக்கும். ஆஞ்சநேயர் கேட்கிற கேள்வி என்னன்னா, ராமனோட வருஷ கணக்கில் பழகினவர் நீங்க, மாச கணக்கில் பழகினவன் நான். எனக்கு ராமனை பத்தி நன்னா தெரியுமா, உங்களுக்கு ராமனை பத்தி நன்னா தெரியுமா? உங்களுக்கு தான் நன்னா தெரியும். என்னை பார்த்து ராமனை சொல்லு, ராமனை பத்தி சொல்லு, ராமனை பத்தி சொல்லு, ராமனை பத்தி சொல்லுன்னு என்கிட்ட கேட்கும்போது அப்ப எனக்கு என்ன தெரிய தோன்றதுன்னா, நாம மாசக்கணக்கில் மணிக்கணக்கில் பழகினாலும் ஒழுங்கா பழகி இருக்கோம்னு தெரியாது.
தெரியாத வாழ்க்கை பேர் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை. சில விஷயங்கள் அதெல்லாம் சில உபன்யாசக்காலெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி டேபிள் போட்டிருக்கணும். அப்படி ஒரு தட்டு தட்டுவார், இப்படியும்பார், இப்படி தெரிவிப்பார், எப்படி தெரிவிப்பார், ஆம்பர் ஊம்பர், இந்த அந்த 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 பிரமிப்பு பண்ணுற மாதிரி என்ன சொன்னாருங்கிறதே. சுக்லாம் பரதரம் விஷ்ணு கிண்ணாமிருத்யுஷ்கரிஷ்டி, அந்த சப்தத்தை பார்த்தாலே தெரியும். சுக்லாம் பரதத்துக்கு எது பூர்வார்த்தம், எது உத்தரார்த்தம், எது பின்னாடி முன்னாடி எதுவுமே தெரிய வேண்டாம். அந்த சப்தம் மட்டும் அமுட்டி அது மாதிரி பேசுறதா. ஒரு உபன்யாசகர் உபன்யாசம் பண்ணார், 1 மாதம் சொன்னார். ஒரு பணக்காரன் தான் ஏற்பாடு பண்ணியிருந்தான். ஒரு நாள் கூட கதைக்கு வரலாம். கதையை பொறுத்த பிறந்து நீங்கள் கொடுக்குற பணம் நாளைக்கு எனக்கு செலவழிஞ்சிரும். சம்பாவனைங்கிறது மறுநாளே செலவழிஞ்சு போயிடும். ஜென்மா முழுக்க மறக்காதது இத்தனை பேர் உட்காந்து கேட்டது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஜென்மா முழுக்க மறக்காது. இத்தனை பக்தால் உட்காதுன்னு கேட்டாலே, இத்தனை பேர் ரசித்து கேட்டாலே, அவள் இதில் நாம் சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சிது அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் வாழ்நாள் முழுக்க நிலைச்சு நிற்கக்கூடியது. அவன் கதையே கேட்கல, சம்பாவனை என்னவோ நிறையா பண்ணினான். அவாத் மாமி சொன்னா, இதை விட அவமானம் எதுவுமே கிடையாது அவருக்கு. நீங்கள் கதை கேட்காம இருக்கிறது தப்பு. நான் என்ன கதை கேட்கலன்னு நினச்சியான்னா, நீங்கள் கேட்டே இல்லைன்னா இப்போ பாருன்னா கூப்பிட்டார் கதை சொல்கிறவரை. எங்கள் ஆத்து மாமி இப்படி சொல்கிறா, எனக்கு இந்த ராமாயணத்தில் ஒரு சந்தேகம்னா. என்ன சந்தேகம்னு கேட்டான். அவருக்கே ஒரு சந்தோஷம். ராமாயணத்தில் சந்தேகம்னா நீங்கள் சொன்ன ராமாயணத்துலேங்கிறா. அப்போ அவர் கதை கேட்டிருந்தா தானே சொல்லியிருக்கணும்னு என்ன சந்தேகம்னா, நீங்கள் 1 மாதமாக ராமன் நேல், ராவணன் நேல், ராட்சசன் நேல், மனுஷன் நேல், ஒரே ஒரு சந்தேகம், ராமன் ராட்சசனா ராவணன் ராட்சசனான்னா. ஒரே ஒரு சந்தேகம் தான்னா. இப்படி கீழே குனிஞ்சுன்னு 10 நிமிஷம் இவர் வருத்தப்பட்டார். என்னம்மாம்மா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னா, ராமனும் ராட்சசன் இல்லை, ராவணனும் ராட்சசனும் இல்லை. இந்த ஒரு சான் வயத்தை வளர்க்கறதுக்கு உங்ககிட்ட வந்து ராமாயணம் சொன்னேன் பாரு, நான் தான் ராட்சசன். அப்படியா சொல்லுவா? அப்படி கேட்குற வாழ்க்கையா போய் சொல்லுவா? பிரமிக்க வேண்டாம். பார்த்து 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 நீங்கள் மேலே மேலே கூட ஸ்லோகம் இப்போ கல்பாத்தியில் சொன்னோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல சத்சங்கம். அவர் சொன்னார், மாமா யூடியூப்ல நாம என்ன சொன்னாலும் நேர ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறது சந்திர சமுத்திர நியாயம்னு பேர். அது சந்திரனை கண்டு சமுத்திரம் போங்கிறதா, சமுத்திரத்தை பார்த்து சந்திரன் விரிவடையறானா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பத்தில. அது மாதிரி இது இந்த எல்லைக்குள்ள நாம் இருக்கிறதே உள்ள ஆனந்தத்தை நீங்க சப்தம் நல்ல சப்தம் கேட்டோம், நல்ல பொழுத போக்கினோம்னு வேணா சொல்லலாமே தவிர, இந்த அனுபூதி நேர கேட்கறதே உள்ள அனுபூதி டிவியில் பார்க்கறதே வராது. இந்த அனுபவம் வேணும். எனக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதேமான்னு 3வது தடவை ராமாயணம் சொல்லி மனசு முழுக்க சீதைக்கு ராமனா இருக்கும் சமயத்தில் இந்த மோதிரத்தை எடுத்து கொடுக்கிறார். பூயேவ மகா தேஜாஹ ஹனுமான் மாருதாத்மஜஹ அப்ரவீத் பிரஸ்ரிதம் வாக்கியம் சீதா பிரத்யய காரணாத் வனரோஹம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதஹ ராமநாமாங்கிதம் சேதம் பஷ்யதேவ்யங்குலீயகம் பிரத்யயார்த்தம் தவானீதம் தேன தத்தம் மகாத்மனா. இதை பாருங்கம்மா, பஷ்யதேவிங்கிறா. அங்க வந்து நீ ராமதூதன்கிறதுக்கு அடையாளமா இந்த மோதிரத்தை காமின்னு தான் பகவான் சொல்லியிருக்கான், குடுன்னு சொல்லலை. ஐடென்டிகேஷன் மாதிரி தான், அது காடு மாதிரி தான், அதை காமின்னு தான் சொல்லியிருக்கா. அதனால ஆஞ்சநேய சுவாமி காமிக்க தான் காமிக்கிறார். சீதை என்ன பண்ணினான்னா, அப்படி கையை போட்டு கிரகித்வா பிரேக்ஷமானாசான்னா, இப்படி கையை தொட்டு எடுத்துட்டா. இப்படி கையை தொட்டு எடுக்கிற அளவுக்கு சீதை சகஜமா பழகிறவளான்னா கிடையாது. இதே பின்னாடி ஆஞ்சநேய சுவாமி என் முதுகுல ஏறிக்க போக மாட்டேங்க போறா, நான் தொட மாட்டேன்னு சொல்லுவா. இப்ப எடுத்துட்டாரேன்னா பர்த்தாரம் இவ, அவ மோதிரமா பார்க்கல, தன் ஆத்துக்காரரா பார்த்தா. அதனால அப்படியே எடுத்துட்டு சம்பிராப்தா மார்போட மார்பா அணைச்சிருந்து கண்ணை மூடிக்கிறார். அதுல ராமான்னு எழுதப்பட்ட மோதிரம், ராம நாமாங்கிதம் சேதம் அப்படின்னு, நாமி நாம்னோகோ அபேததா அப்படின்னு ஒரு சாஸ்திரம். நாமாவுக்கும் நாமிக்கும் வித்தியாசம் கிடையாது. நாமாக்கு கருணை கூடையா நாமிக்கு கருணை கூடையான்னு கேட்டா நாமாவுக்கு தான் கருணை கூட. புராணங்கள்ல பல இடத்துல அதை நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த இடமே ஒரு உதாரணம். 10 மாசமா ராமா ராமான்னு அவள் சொல்லி கதரும் போது ராமன் முதல்ல வந்தானா ராம நாமம் முதல்ல வந்ததா அப்படின்னு கேட்டா ராம நாமம் தான் முதல்ல வந்தது. திரௌபதி கோவிந்தான்னு கதறின போது புடவை கொடுத்து காப்பாற்றினது கோவிந்தனா கோவிந்த நாமாவான்னு கேட்டா.
கோவிந்த நாமா தான் காப்பாத்தினது. பகவான் அங்கேயே தான் இருந்தான். பகவான் கிளம்பி ஓடுறான் வாசலுக்கு, போனவன் திரும்பி வந்தான். சத்யபாமா கேட்கிறா, சத்யபாமையோடு தான் பகவான் சொக்கட்டான் ஆடி இருந்தது, ஏன் போகலையா? நான் போறதுக்கு முன்னாடி நாமா காப்பாத்திருந்தோம். திரௌபதி கிலாஜ உத்தாரியா ஜப கிருஷ்ண நாம புக்காரியா ब्रह्मानंद चेर पटारिया तुम्हें याद हो के न याद हो जो नाम का प्रताप है तुम्हें याद हो. நாமத்தினுடைய பிரதாபத்தை வைபவத்தை யார் சொல்ல முடியும்னு கேட்டார். யாரால சொல்ல முடியும்? அந்த நாமா ரட்சிக்கிற மாதிரி நாமியான பகவான் கூட ரட்சிக்க மாட்டான் அப்படின்னு. அதனாலதான் நாமா 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 நாமான்னு மகான்கள்லாம் கதறினாள். ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குருவந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜேத். நம்ம அண்ணா இருந்தாரு, 87 வயசு. 7 வயசுலேருந்து ஆரம்பிச்சு 80 வயசு பெருந்தும் கதறினார் நாமா நாமா நாமான். ஏன்னா எல்லாரும் உத்தாரணம் அடையணும், எல்லாரும் கரையேறணும், எல்லாரும் நல்ல கதி அடையணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் நாமாவுக்கு அத்தனை மகிமை உண்டு. சீதா மோதிரத்தை பார்க்கிறாள். இது ஏற்கனவே சீதைக்கும் ராமனுக்கும் ஒரு சண்டை வந்தபோது சேர்த்து வச்ச மோதிரமாது. 10 நாள் அப்போ 2 பேரும் பேசாமல் இருந்தபோது எங்களை சேர்த்து வச்ச, இப்போ 10 மாதம் பிரிஞ்சிருக்கிற எங்களை சேர்த்து வைக்க வந்திருக்கியான்னா அது என்ன கதை? யாருமே சொல்லியிருக்க மாட்டான் அந்த கதையை. அப்படி ஒரு கதை இருக்கு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல இது மோதிரமே பொதுவாக மாமனாராத்தில் போடுவான் நம்ம சம்பிரதாயத்தில். ஏன் அப்படின்னா, ஸ்ரீமங்கல்யம் எப்படி பெண்களுக்கு கல்யாணமான பெண்களுக்கு அடையாளமோ அது மாதிரி கல்யாணமான ஆண்களுக்கு அடையாளம் மோதிரம். ரொம்ப பேருக்கு அது தெரியாது. கிரகஸ்த தர்மம் அது. மனைவி இருக்கிறவர மோதிரம் இருக்கணும் கையில், மோதிரம் போட்டு இருக்கணும். அதுக்கு அடையாளம்னா அது. இது ஸ்மிருதிகள்ல இருக்கு, மோதிரம் போட்டுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இது புருஷனுக்கு. அதனாலதான் சம்பிரதாயத்தில் கல்யாணத்தில் மாப்பிள்ளைக்கு மோதிரம் போடுறது. கல்யாணம் தண்ணிக்கு போடலைனாலும் தீபாவளிக்காவது போடும்பா. அந்த காலத்தில் ஏழையாக இருந்தால் கல்யாணம் தண்ணிக்கு போட முடியலனாலும் தீபாவளிக்காவது போடும் அப்படின்பா. மோதிரம் போடுறதுன்னு என்ன பழக்கம் அப்படின்னா இதுதான் பழக்கம். அது மாதிரி ஜனகன் ஒரு மோதிரம் போட்டிருக்கான். ஒரு நாளைக்கு சீதையும் ராமனும் பேசிகிட்டே இருக்கிறத சாப்பிட்டுட்டு தாம்பூலம் வெத்தலை பாக்கு போட்டுப்பா. எல்லாரும் என்ன சொல்வாள்? வெத்தலை பாக்கு போட்டிருக்கிற பழக்கங்கள்லாம் எனக்கு கிடையாது. வெத்தலை பாக்கு தாம்பூலம் ஸ்ரீகரம் பத்ரம்னு பேர். அது மங்களமான வஸ்து. அது இல்லைன்னா எல்லாத்துக்கும் எடுத்து வச்சு நைவேத்தியம் பண்ணுவோமா நம்ம? வெத்தலையும் பாக்கையும் அது அவசியம் போட்டுக்கணும். அதோட 3வது 4வது 5வதுலாம் சேர்த்து போட்டுக்கூடாது. அதுதான் விஷயம். வெத்தலை பாக்குங்கிறது அவசியம் போட்டுக்கணும். அது மாதிரி ராமர் போட்டுக்கிறதே சீதையும் ராமரும் ஒரு பேச்சில் 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வந்துடும். சீதையை பார்த்துட்டே இருந்தார். சீதை அப்படியே உருக்கி பார்த்த தங்கம் மாதிரி இருப்பார். அவ்வளோ லட்சணம் சீதை. ராமர் என்ன அழகுன்னு சொன்னாலும் சீதையை பார்க்கறதே தனக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அவருக்கு, தான் அழகு இல்லையோன்னு. சீதை எந்த காரியத்தை செஞ்சாலும் நெருவிஷா செய்வள் சீதை. ராமருக்கு அந்த சுபாவம் உண்டு. இருந்தாலும் சீதை இன்னும் பர்ஃபெக்டாக செய்வள். சில அம்மா வெத்தலை பாக்கு எடுத்து கொடுத்தெல்லாம் பார்த்தெல்லாம் அப்படி சுற்றி ஆடுக்கு தழை போடுற மாதிரி கொடுப்பாள். அப்படிலாம் கொடுக்க மாட்டாள் சீதை. அழகாக அதை மடித்து நீட்டாக எல்லாம் வச்சு மேலே ஒரு கிராம்பை குத்தி கொடுப்பாள். இப்படிலாம் அழகாக செய்யறதுனால நீ ஒசத்தின்னு நினச்சிக்காத, உன்னோட நான் தான் ஒசத்தின்னா அவளை வம்புக்கு இழுக்கிறார். இதுக்கு பிரணய கலகம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில். நீங்கள் ஒசத்தியாக இருந்தால் எனக்கு பெருமை தானேன்னா சீதை வம்புக்கு இழுக்கிறாருன்னு தெரியும். நீங்கள் ஒசத்தியாக இருந்தால் எனக்கு பெருமை தானே. ஒசத்தின்னா சாதாரண ஒசத்தின்னு நினைக்காத. நான் 12 மாதம் கர்ப்பவாசம் இருந்தவன். உலகத்தில் யாருமே இல்லாதவா நான் இருந்திருக்கேன் 12 மாதம் தான். சீதை சொன்னால் நீங்கள் பேசினதுனால பதில் சொல்கிறேன். 10 மாத கர்ப்பவாசத்தையே சாஸ்திரங்கள்லாம் 27 நரகத்துக்கு சமானமாக சொல்கிறேன். அதை 12 மாதம் இருந்தேன்னு கிதாப்பா யார்கிட்ட சொல்கிறார்? கர்ப்பவாசமே இல்லாத எங்கிட்ட. சீதை பூமியிலேருந்துன்னா வந்தா மூக்கு உடஞ்சி போயிடுது. நாங்கள் சூரிய வம்சம்னா, எங்கள் வம்சம் சூரிய வம்சம், உங்கள் வம்சம் சந்திர வம்சம், எங்கள் வம்சம் தான் சக்தி, உங்கள் வம்சம் தான் மட்டம்னா. இங்கே பாருங்க, இந்த வெய்ய காலம் வந்ததுன்னா இன்னைக்கு தான் ஃபேனு ஏசி ஈசிலாம் இருக்குது. அந்த காலத்தில் என்ன தெரியுமா பண்ணுவா?
6 மணி ஆனவுடனே கட்டில் தூக்கி கொண்டு வாசலில் போட்டுருவான், மொட்டை மாடியில் போட்டுருவா. தண்ணியை ஊற்றினா 11 மணிக்கு சந்திரன் வந்து உடம்புல உள்ள அந்த சூடெல்லாம் தணிஞ்ச அப்புறம் தான் ஆற்றுக்குள்ளேயே வர முடியும். உங்கள் சூரியனால ஏற்பட்ட தாபம் முழுக்க எங்கள் சந்திரனால தான் போகும்னா சீதை சொல்றாள். உங்கள் சூரியனால ஏற்பட்ட தாபம் முழுக்க எங்கள் சந்திரனால தான் போகும். நான் மட்டும் வந்து வெளில உடிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா உனக்கு கல்யாணம் ஆகிருக்குமான்னார். அடுத்த சப்ஜெக்ட். இந்த சண்டை போட தெரியாதவனுக்கு சப்ஜெக்டில் பேச தெரியாது. சண்டை போடுறவன் பாருங்க, முன்கோபக்காரனுக்கு சப்ஜெக்டில் பேச தெரியாது. அடுத்த சப்ஜெக்ட் தாவினார். இது பாருங்க, மேலே மேலே ஆச்சு, மணி வேறு ஆயிடுத்து, 5:15 ஆயிடுத்து, 5:30 முடிச்சாகணும். ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வசத்தியா நீ வசத்தியாங்கிறத உங்களை தெரிஞ்சுக்கலாம். எங்கள் ஆத்து அப்பா ஜாதகத்தை கொடுத்து சக்கரை பொட்டலத்தை வாங்கிட்டு வந்து ஜோசியர் ஐஷன் வந்து உங்கள் ஆற்றுல கொடுத்து உங்கள் ஆத்து ஜோசியரை வச்சு நான் பார்க்குறேன்னு சொல்லி எங்கள் அப்பா 4 தடவை போய்ட்டு வந்து இன்னும் நான் பொருத்தம் பார்க்கல, அவாளை கேட்கணும் இவாளை கேட்கணும்னு நாங்கள் ஒரு புரோக்கர் ஐஷன் உங்கள் ஆற்றுக்கு வரல, நீங்கள் தான் ஒரு புரோக்கர் தாடி ஐஷன் எங்கள் ஆற்றுக்கு வந்தேன்னு. அது விஸ்வாமித்திரரை. அப்போ நீ தான் வசதியா? ஆமாம். நான் மட்டமா? ஆமாம். அப்போ உன்னோட டூன்னு போங்கண்ணா போய் படுத்துனுட்டா. இவன் போய் படுத்துனுட்டா. சாஸ்திரத்தில் மனுஸ்மிருதியில் என்ன இருக்குன்னா பாரியாதண்டம் பிருத்தக் செய்யான்னு இருக்கு. மனைவியோட சண்டை வந்ததுன்னா கோச்சுக்கிச்சு அடிச்சுக்கிடுச்செல்லாம் ஒன்றும் பண்ணாத, 2 பேராக தனியாக படுத்துக்கோங்கன்று. அதனால தான் அந்த காலத்தில் 2 மெத்தை வாங்கி கொடுப்பான். பழைய காலத்தில் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 2 மெத்தை 4 தலகாணி வாங்கி கொடுப்பாள். எதற்குன்னா இது மாதிரி சமயத்தில் உபயோகப்படுறதுக்கு தான். இப்போ கோபம் வந்தால் படுத்துக்கிறதுக்கு போய் வழி கிடையாது. இப்படி திரும்பி தான் படுத்துக்கலாமே தவிர எங்கே போகிறது? ஒருத்தர் தான் படுத்துக்கலாம், இன்னொருத்தர் தலையில் தான் படுத்துக்கணும். இவர் ஒரு பக்கத்தில் படுத்துட்டார், 2 தலானியை தூக்கின்னு போனார். சீதை ஒரு தலானியை தூக்கின்னு போனார். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. சீதை பண்ணுற காரியம் எதுவுமே நிற்காது. பொதுவாக சாதாரண கோபம் வந்துன்னா மறுநாள் காலத்தால் நீங்களே காப்பியை போட்டுக்கோங்க, நீங்களே சமைச்சுக்கோங்க, கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு சொல்லுவா. சாதாரண பெண்களாக இருந்தால். பத்தியவிரதைகளாக இருந்தால் என்ன பண்ணுவான்னா பேச மாட்டான். ஒவ்வொரு சொல்கிறார், எவ்வளோ அழகான வாழ்க்கை, பெண்டீர் கழகு தெரியுமா அப்படின்னா என்னென்னு? ஆத்திச்சோடி எதிர் பேசாது இருத்தல். பெண்டீர் கழகு பேச மாட்டான், பேச்ச நிறுத்திடுவான். அதை விட தண்டனை பெருசாக ஒன்றுமே கிடையாது. 10 நாள் ஆச்சு, சீதை பேசவே இல்லை. காரியம் மட்டும் நடந்துகிட்டே இருக்கு. ராமருக்கு ரொம்ப பைத்தியகாரத்தனம் பண்ணிவிட்டோம். நம்ம பாட்டுக்கு இல்லாத ரொம்ப இழுத்து வாங்கி இவள் பேசாமல் இருக்காளே இவளை எப்படி பேச வைக்கிறதுன்னு யோசனை பண்ணி இந்த மோதிரம் இருக்குது பற்றியெல்லாம் இதை கழட்டி எங்கேயோ ஒரு மூலையில் போட்டுவிட்டு ராத்திரி படுத்துட்டுக்கிறதே அவர் பேசுகிறார். சண்டைன்னா பிடிக்கலன்னு சொல்லணும். அப்பா கழட்டி கொடுத்தாருன்னா கேட்டால் மூஞ்சியில் விட்டுட்டு போகிறேன். அதே என்ன அப்பா கொடுத்த மோதிரத்தை என்ன கேட்காம எடுத்துக்கிறது அப்படின்னா. சீதையும் தூங்கலை, அவளுக்கும் தூக்கம் வருமா? அவளும் முழிச்சுன்னு தான் இருக்கா. பார்த்தா என்ன சொல்கிறார் இவர்? மோதிரம் காணாப்படுத்துன்னு சொல்கிறார். இது எங்கேயோ பாம்பே கக்கூஸில் மோதிரத்தை தொலைச்சிவிட்டு எங்கள் அப்பா தூக்கி வந்த நாம பிடிங்கினுட்டோம்னு சொல்கிறதேன்னு சொல்லிட்டு எழுந்துனுட்டாள். அவளுக்கு தூக்கம் வரல. ஏன்னா இப்போ தசரதன் போட்ட மோதிரமாக இருந்தால் போட்டோன்னு பேசாமல் படுத்துட்டு இருப்பவள். இவப்பா போட்டதுன்னா இவப்பா போட்ட மோதிரம்னா எழுந்து தேடினா எந்த இடத்துல மோதிரத்தை போட்டாரோ அந்த இடத்த தவிர பாக்கி எல்லா இடமும் ராமர் தேடுறார். ராமரும் தேடுறார், தேடாமல் இருந்தால் தப்பா போயிடும்னு. சீதையும் தேடுறதே நார்மலாக தேடின்னு வரத்தே அந்த இடத்துல மோதிரம் இருந்தது. இதோ பத்தையில இங்கே இருக்கு மோதிரம், இங்கே நீங்கள் கழட்டி வச்சுட்டு நான் அடுத்தேன்னு சொன்னேலே அப்படின்னு உடனே பகவான் அப்படி மோதிரம் கொடுக்குறதவே இந்த கையை பிடிச்சிருந்து என்ன இருந்தாலும் உனக்கு தான் கிடைக்கிறது, என் அதிர்ஷ்டம் உனக்கு தான் அப்படின்னு ஒரு சமாதானத்துக்குள்ளே வந்தான் பகவான். அதை சீதை சொல்கிறாள், அன்றைக்கி 10 நாள் பிரிஞ்ச போது எங்களை சேர்த்து வச்சு என் மோதிரமே இப்போ 10 மாதம் பிரிஞ்சிருக்கிற எங்களை சேர்த்து வைக்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து கேட்குறார், ராமனுக்கு என் நினைவு இருக்கா? என்னை அடையணும்னு முயற்சி பண்ணுறானா? உற்சாகம் குறையாமல் இருக்கானா? முயற்சியை கைவிடாமல் இருக்கானா? தெய்வத்தை வழிபடுறானா? லக்ஷ்மணன் அனுகூலமாக இருக்கானா? ஏன்னா லக்ஷ்மண சுவாமியை பற்றி தப்பாக சொல்லிட்டுனா வந்திருக்காள் இவன். இதெல்லாம் கேட்க அப்படி சொல்லிட்டேலே அம்மா ராமனுக்கு நினைவு இருக்கான்னு கேட்டேலே. நமாம்சம் ராகவோ புங்கே நச்சாபி மதுசேவத்தே வன்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஸ்நாதி பஞ்சமம் நைவ தம்சான்ன மசகானி ந கீட்டான்ன சரீஸ்ருபானி ராகவோபனயேத் காத்ராதி त्वद्गतेनान्तरात्मना
நித்யம் தியானபரோ ராமः நித்யம் சோகபராயணः நான்யத் சிந்தயதே கிஞ்சித் சது காமவசங்கதः அநித்ரः சததம் ராமः சுப்தோபி ச நரோத்தமः சிதேதி மதுராம் வாணீம் வியாஹரன் பிரதிபுத்யதே திருஷ்ட்வா ஃபலம் வா புஷ்பம் வா யத்வான்யத் சுமனோஹரம் பகுஷः பிரியேத்யேவம் ஸ்வசம்ஸ்த்வாமபிபாஷதே சதேவி நித்யம் பரிதப்யமானः த்வமேவ சீதேத்யபிபாஷமானः திருதம் ரதோ ராஜசுதோ மகாத்மா தவைவ லாபாய கிருத பிரயத்னः. சாப்பிட்றதே கிடையாதம்மா. ரொம்ப கஷ்டப்பட்டு லக்ஷ்மணன் கெஞ்சுவான், அண்ணா சாப்பிடாம இருக்காதீங்கன்னா, உடம்புல தெம்பு இல்லைன்னா எப்படி நாம மண்ணியை தேட முடியும்னு கெஞ்சி கூத்தாடி சாயங்காலம் 4 மணிக்கு சாப்பிடுவார். பக்தமஸ்னாதி பஞ்சமம். உடம்புல கொசு கடிச்சா கொசு கடிக்கிறதுன்னு தெரியாது, பாம்பு ஏறி போகும் பாம்பு ஏறி ஊடுறதுன்னு தெரியாது. ஏண்டா லக்ஷ்மண அனுமன்னால் மனசு அங்க இல்லைம்மா, மனசு இல்லை. மனசு எங்க இருக்கு? தொத்கத்தே அந்தராத்மனா, உங்கள்கிட்ட இருக்கிறதுனால அவருக்கு அந்த உணர்ச்சி தெரியல. தியான பரணா உள்ள ராமன் எப்போதும் சோகபரணா இருக்கான். தூக்கமே கிடையாது ராமனுக்கு. கைகாலை பிடிச்சி அமுக்கி லக்ஷ்மணன் ரொம்ப கஷ்டப்பட்டு 12 மணி 1 மணி ஆகும். பேச்சு பேசி கவலைப்படாதீங்க சமாதானம் சொல்லி தூங்க வச்சுட்டு வெளியில வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்காது, உள்ளேருந்து கத்துவன் நாம் பகவான். சீதேதி மதுராம் வாணீம் வியாஹரன் பிரதிபுத்யதே. என்ன கத்துவார்? சீதேன்னு கத்துவார்னா. தூக்கத்துல 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது, சீதேன்னு கத்துவார்னா. நீ கேட்டிருக்கியா அனுமன்? கேட்டிருக்கேன்ம்மா, அது மாதிரி கத்தி நான் கேட்டிருக்கேன். எப்படி இருக்கும் அந்த குரல் அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் தொங்க விடுறார் வால்மீகி ரசத்தை. எனக்கு என்னம்மா தெரியும், நான் பிரம்மச்சாரி, நீங்க என்ன கேட்கணும்? அந்த குரலை நீங்க என்ன கேட்கணும்? மதுராம் வாணீம் வியாஹரன் பிரதிபுத்யதே. ஒரு நல்ல பழத்தை பார்த்தா, புஷ்பத்தை பார்த்தா, சீதே உனக்கு ரொம்ப பிடிக்குமே இந்த பூ, நல்ல செண்பகப்பூ, நல்ல முல்லைப்பூ, மல்லிகைப்பூலாம் பெரிச்சு ராமர் தொடுத்து கொடுப்பறாம் சீதைக்கு. அயோத்தியா காண்டத்தில் அவர்கள் சித்திரக்கூடத்தில் வசித்த காலத்தை சொல்றா. அப்படி பகவான் குளிச்சுட்டு வந்தா தலையெல்லாம் தொடச்சி விட்டு தலைக்கு சாம்பிராணி போட்டு தலையை உணர்த்தி லூசா தலையை காத்தால பின்னி விட்டு சாயங்காலம் டைட்டா பின்றத்தே இந்த பூவெல்லாம் வச்சு கட்டி விடுவராம். அப்படிலாம் அலங்காரம் பண்ணு. ஏன்னா ராஜஸ்திரீக்கள் இல்லையா, தன் காரியத்தை தானே செஞ்சுக்க தெரியாது. அது மாதிரி இருக்கிறத ராமனே செய்வரா. ஏன்னா இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். இந்த நம்ம மதத்தில் இந்த வித்தியாசமே கிடையாது. இது பின்னாடி வந்த பழக்கத்தினால வந்தது. ஆம்பளை பொம்பளைங்கிற வித்தியாசம் கிடையாது. இது ஆம்பளை காரியம் பொம்பளை காரியங்கிற வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு சமைக்கிறது பொம்பளை காரியம்னு இது மாதிரிலாம் சண்டை போட்டதுனால தான் குடும்பங்கள்லாம் செதஞ்சு போயிடுது. இது மாதிரிலாம் மனசில் நாம் வாங்கிக்காதனால தான் குடும்பங்கள்லாம் செதஞ்சு போயிடுது. உங்களுக்கே புரிகிற மாதிரி சொல்கிறேன். அந்த காலத்துல இருந்து சரி இந்த காலம் பர்யந்தம் ஒரு பகுலத்துக்கு சமைக்கிறதுக்கு 10 பேர் கூட சாப்பிட்றதா இருந்தால் சமைக்கிறதுக்கு ஆம்பளை வராளா பொம்பளை வராளா? ஆம்பளை தானே வரா. அந்த காலத்துலலாம் சிரார்த்தத்துக்கே சமைப்பார், சிரார்த்தத்துக்கே மாமா தான் சமைப்பார். அதில் ஒன்றும் வித்தியாசங்கள்லாம் கிடையாது. இன்னைக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள்லாம் இப்போ வயசு கடந்து வந்துட்டேன். ஆனால் நான் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன், கதையில் முக்கியமாக ஒன்று சொல்லுவேன். குழந்தைகளை வளர்க்குறதே குழந்தைகளுக்கு என்ன தெரிஞ்சு சொல்லி கொடுக்குறாலே இல்லையோ, ஆம்பளை குழந்தைகளுக்கு சமையல் கற்றுக் கொடுக்குவோம் வேணாம், ஆண் குழந்தைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பழகிட்ட எல்லாம் பிண்டம் பெருங்காயம் தான் அவனுக்கு, ஒன்றும் கிடைக்காது. நீங்கள் அதெல்லாம் பழக்கினாதான் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும். இதில் வித்தியாசங்கள்லாம் கிடையாது. எல்லாரும் எப்போ நீங்கள் எல்லாம் சமம்னு சொல்லிட்டீங்களோ அப்போ எல்லாம் சமம்தான். ஒரு தர்மத்துக்காக பிரிச்சுட்டோம் வாழ்க்கையை. அது போய் இப்போ வெறும் சம்பாத்தியம்தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு. நமக்கு சம்பாத்தியத்துக்கு தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி லைஃப் ஸ்டைல் மாறி போயிடுத்து. அப்போ எல்லாத்தையும் பகிர்ந்து தான் செஞ்சாகணும். ராமரே செய்வராம் சீதைக்கு, அதை சொல்றா. எல்லாம் சொல்லி ராமன் நினைவு இருக்கான்னு கேட்டாலே அது சொன்னேன். முயற்சி பண்றாரான்னு கேட்கிறாளே, உங்களை அடையறதுக்கு என்னை அடையறதுக்கு முயற்சி பண்றாரான்னு கேட்குறேன். ராமன் முயற்சி பண்ணினதுனால தான் உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், இல்லைன்னா நான் எப்படி வந்திருப்பேன்? சீதை உடனே சந்தோஷப்பட்டு
உன்னோட இருக்கிறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நீ வேணா ஒரு கொஞ்ச நாள் இங்கே தங்கிட்டு போறியான்னு கேட்டான். மனசோகி மம பிரீதிகி உற்பன்னா தவ தரிசனாத். இதெல்லாம் ராமாயணத்திலேயே இருக்கு. யார் சொன்னது யாருன்னா மகாலட்சுமி. ஒரு மனிதனுக்கு சந்தோஷமே மகாலட்சுமியால தான். பாக்கெட்டில் 10 ரூபா பணம் இருந்தால் உடனே ஒரு ஜிலுஜிலுப்பு இருக்கும். பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மாமா எரிஞ்சு எரிஞ்சு விழுவர். இன்னைக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், சம்பாதிக்கிற காலத்தில் பார்த்தேன்னா மாதம் ஆரம்பத்தில் உள்ள உற்சாகம் மாதம் எண்டில் இருக்காது, டவுன் ஆகும். கையில் பணம் இருந்தால் என்ன வேணாலும் வாங்கிக்கோம்பர். கையில் பணம் இல்லைன்னா மளிகை சாமான் கேட்டால் கூட கத்துவர். இது உலகத்தில் உள்ள இயல்பு. மகாலட்சுமி இதில் ஒரு ஆச்சரியம், கிரகஸ்தனுக்கு பணம் மகாலட்சுமியால் சந்தோஷம் வருது, ஆச்சரியம் இல்லை. சுவாமிஜி உள்பட சந்தோஷப்படுறார். யாராவது வந்து டொனேஷன் கொடுத்துட்டு போயின்னா ஒரே உற்சாகமாக இருக்கார் சுவாமிஜி. ஆசிரமத்துக்கு பணம் வரலன்னா டல்லாயிடுறார். அப்படி உலகம் முழுக்க சந்தோஷப்படுத்தக்கூடிய மகாலட்சுமி சந்தோஷப்படுவார். அந்த மகாலட்சுமி வாக்குனால சொல்றார், ஆஞ்சநேயா உன்னை பார்த்தா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு. 2 நாள் தங்கறையான்னு கேட்டார். அம்மா நான் இந்த தங்கறதுல எனக்கு ஒன்றும் அசௌகரியம் கிடையாது, பயமும் கிடையாது. ஆனா நான் இங்க தங்கினா உங்களுக்கு அதுல வருத்தம் வரும்னா. நான் தானே உன்னை தங்குன்னு சொல்றேன், எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா. பாருங்கோ, நான் எவ்வளோக்கு எவ்வளோ இங்க டிலே பண்றேனோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்களும் ராமனும் சேர்றதுக்கு டிலே ஆகும்னா. அப்படின்னா இப்பயே கிளம்புன்ட்டான். அடையாளமா சூடாமணியை கொடுக்க, ராமர் அடையாளமா மோதிரத்தை கொடுத்ததுக்கு காரணம் அபயம்னு காண்பிக்கிறதுக்கு, சீதை அடையாளமா சூடாமணியை கொடுத்ததுக்கு காரணம் சரணாகதின்னு காமிக்கிறதுக்கு. காகாசுர விற்த்தாந்தம் சொன்னார். ராமனுக்கும் சீதைக்கும் மட்டும் பிரத்யேகமாக தெரிஞ்ச சித்திரக்கூடத்தில் நடந்த ஒரு கதையை சொன்னார். நீ போற பாதையெல்லாம் மங்களமா இருக்கட்டும்னா நீ வந்து ராமன்ட்ட நமஸ்காரத்தை சொல்லு, லக்ஷ்மணனை விசாரிச்சேன்னு சொல்லு. 8 ஸ்லோகம் லக்ஷ்மண சுவாமிக்கு சொல்றா. உன் வாக்கில் தான் இருக்கு நானும் ராமனும் சேர்றது. வாச்சா தர்மம் அவாப்னுகி. நீ எப்படி சொல்றியோ அதை பொறுத்து தான் ராமன் என்ன அடையணும்னு நினைக்கிறதே. இந்த வேகம் இப்படிலாம் சொல்லி ஆஞ்சநேயரை வழி அனுப்பி வைக்க, ஆஞ்சநேயர் வெளியில வந்து காரியசேஷம் அச்சிந்தையத்தின்னு மேலே யோஜனை பண்ணி அசோகவனத்தை அழிச்சா. ராட்சசிகள்லாம் போய் ராவணன்ட்ட சொன்னால், ராவணன் 5-6 ராட்சசால அனுப்பிச்சான். ஏதோ ஒரு ஒத்த குரங்கு வந்துடுத்து வழி தவறின்னு அவனெல்லாம் வதம் பண்ணினார். 80,000 ராட்சசால அனுப்பிச்சான். 80,000 பேரையும் வதம் பண்ணினால் பஞ்ச சேனாதிபதிகள் சப்த மந்திரி குமாரர்கள் எல்லாரையும் அனுப்பிச்சார். எல்லாரையும் வதம் பண்ணினா. ராவணனுடைய மூத்த குமாரனுக்கு அக்ஷயகுமாரன்னு பேர், மூத்த மகனுக்கு. ஒரிஜினலா இந்திரஜித்தை காட்டிலும் அவன் தான் பலசாலி, ராவணனை காட்டிலும் அவன் தான் பலசாலி, கும்பகர்ணனை காட்டிலும் அவன் தான் பலசாலி. ஏன்னா ராவணனை கொன்ன ராமருக்கு பட்டம் கொடுக்கல வால்மீகி, இந்திரஜித்தை கொன்ன லக்ஷ்மணனுக்கு பட்டம் கொடுக்கல, அக்ஷஹந்தாரம்ங்கிறார். ஆஞ்சநேய சுவாமிக்கு டைட்டில் கொடுக்கிறார். வரான். அவனை எப்படி கொன்னார் ஆஞ்சநேயர்னா, அவன் கொன்ன விதத்தை கேட்டு ராவணனோட 20 கண்ணிலேருந்து ரத்தம் வந்துதான். அது மாதிரி கொண்டார். அவனை மேல போய் காலை சுழட்டி அப்படி தரையில் அடிச்சார் பாருங்க, சதுர்த்தங்க அடிக்கிற மாதிரி செதறிப்பட்டான். நடுநடுங்கி போட்டான் ராவணன். உடனே இந்திரஜித்து கிளம்பி வந்து பிரம்மாஸ்திரத்தை போட, பிரம்மாஸ்திரம்லாம் ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் இவருக்கு ஒரு காரியம், ராவணனை போய் பார்க்கணுங்கிறதுக்காக கட்டுப்பட்ட மாதிரி இருக்கார். ராவணன் சபைக்கு தூக்கின்னு போனார். ராவணனை மந்திரியை விட்டு கேட்க சொல்றான், இந்த குரங்கை யாருன்னு விசாரி, என்ன ஏதுலாம் விசாரின்னான். அவர் கேட்ட கேள்விக்கு அவனுக்கு பதில் சொல்லாம ராவணான்னார். அடே ராவணான்னார். எனக்கு நடுப்புல என்னத்துக்கிட்ட ஆளுன்னு கேட்டான். நான் சில காரியமா வந்திருக்கேன், ராஜகாரியமா வந்திருக்கேன். நீ வேஷம் போட்டுன்னு வந்திருக்கியான்னா வேஷம் போட்டுன்னு நான் வரல. ஜாதி ரேவ மமத்வேஷா வானரோய மிகாகதா. இந்த வேஷம் போடுற பழக்கம்லாம் எனக்கு கிடையாதுன்னார். யார் அவன் வேஷம் போட்டுருந்தானோ வந்தான், சன்னியாசி வேஷம் போட்டுன்னு வந்தானோ அதுக்காக சொல்றார். நான் அது ஒரிஜினல் ஜாத்தியா வானரம். இங்க ஒரு ராமாயணம் சொல்றார். அயோத்தியிலேருந்து ராமர் கிளம்பினார் மனைவி சீதையோட லட்சுமணரோட. காட்டுக்கு வந்த இடத்துல சீதை காணா போயிட்டாள்னா, நீ தூக்கினேன்னு சொல்லல. சீதையை தேடி வர வழியில சுக்ரீவனோட சக்கியம் ஏற்பட்டது. வாலியை வதம் பண்ணினார், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினார்னு சொல்லி கிஷ்கிந்தா காண்டத்தை 8 ஸ்லோகத்துல சொன்னார். பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் 4 ஸ்லோகம்,
ஆரண்ய காண்டம் 4 ஸ்லோகம், கிஷ்கிந்தா காண்டம் 8 ஸ்லோகம் சொல்கிறார். எதற்காகன்னா சில இடத்துல சில விஷயத்தை அந்த சபையை பார்த்தாலே யாருக்கு என்ன சொல்லணுங்கிறது தெரியும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஒப்பிக்கக்கூடாது. அந்த கேட்குற ஆடியன்ஸோட ரசனையை பொறுத்து இருக்குது. இலையில சாப்பிட்றவாளை பார்த்து பாயசம் நிறையா சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பாயசம் ஊற்றிக்கிறேலா, வடை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் வடை போட்டுக்கிறேலா அப்படின்னு பார்த்து பரமாறுறவாளை கேட்டால் தானே தெரியும். மொத்தமாக அள்ளி கொட்டுட்டு போனால் வீணாக தான் போகும். அது மாதிரி கேட்குறவாளை பொறுத்து தான் கதை சொல்லணும். இங்கே ராவணனுக்குன்னு பிரத்யேகமாக சொல்லப்பட்டதான ராமாயணம் அது. ஒன்னால அந்த ராமனால ஒரு பானத்தினால கொல்லப்பட்டான் வாலினா என்ன அர்த்தம்? ராவணனை விட வாலி பலசாலி, சரீர பலம் கூட அவனுக்கு. உடம்புனால ஒரு சண்டையில வாலி ராவணனையே சிறை பிடிச்சுடுறான். அப்பேற்பட்ட வாலியையே ராமர் கொண்டுட்டான்னா நீ எம்மாத்திரம்னு அர்த்தம். சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணிட்டா அவன் வானரங்களை அனுப்பிச்சான். நான் தெற்கு திக்கில் சமுத்திரத்தை தாண்டி நீ யாராலையும் தாண்டி வர முடியாது. அவர் சொன்னதை கேட்டிருந்தாரோன்னு நினைத்து ராத்திரி இந்த சமுத்திரத்தை தாண்டி ஒரு பயம் வர முடியாதுன்னா ராவணன். அந்த சமுத்திரத்தை தாண்டி நான் வந்திருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நான் 24 மணி நேரமாக இந்த லங்கையில் இருக்கேன். ஒருத்தருக்கு தெரியாது. உன்னோட இந்த கேமரா ரேடார் கிடார் எதுக்குமே தெரியாது. அவன் எல்லாம் வச்சுருக்கான். அதெல்லாம் எதுக்குமே தெரியாது. நான் வந்திருக்கேங்கிறதே தெரியாது. இப்பயுமே நான் தான் என்னை பிரகடனப்படுத்தினேன். நான் அப்படியே கிளம்பி போயிருந்தேன்னாலும் நான் வந்துட்டு போனது உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா உன்னை பார்த்து பேசணுங்கிற எனக்கு எண்ணம். நீ இப்படி ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் லாட்ரி சீட்டு இல்லை, அதிர்ஷ்டம் இல்லை, உன்னோட தபஸ். தர்மத்தை நீ செஞ்ச, சிவபெருமானை வழிபட்ட, பிரம்மாவை வழிபட்ட, அதனால உயர்ந்த நிலையை அடைஞ்ச. உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் உயர்ந்த காரியத்தையே செஞ்சிருந்தேன்னா சௌக்கியமா இருந்திருப்பேன். யாருமே கஷ்டப்பட்டு பதவிக்கு வந்த உடனே அயோக்கியத்தனம் பண்றதுனால தான் நாசமா போறான். நீ அதனால நீ நாசமா போயிடாத. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில புண்ணியம் பண்ணினா புண்ணியத்துக்கு தனி கணக்கு, பாவம் பண்ணினா பாவத்துக்கு தனி கணக்கு. புண்ணியத்தோட கணக்கு அக்கௌண்ட் ரன்னிங்ல இருக்கிறதே பாபத்தோட அக்கௌண்ட் ஓபன் ஆகாது. நத்து தர்மோபசம்ஹாரம் அதர்ம பலசம்ஹிதம் ததேவ பலமன்வேதி தர்மஸ்சா தர்மநாசனஹா பிராப்தம் தர்மபலம் தாவத்து பவதா நாத்திர சம்சயா. புரியுற மாதிரி சொல்லணும்னா புண்ணியத்தோட பலன் சிரிப்பு சந்தோஷம், பாவத்தோட பலன் அழுக வருத்தம். சிரிச்சுட்டே இருக்கிறத அழ முடியுமா? ஒருத்தர் ஒன்று சிரிச்சு முடிச்சுட்டு தான் அழணும், அல்லது அழுகி முடிச்சுட்டு தான் சிரிக்கணும். ஒன்றை முடிச்சுட்டு தான் ஒன்று ஆரம்பிச்சாகணும். உன்னோட புண்ணியம் முடிஞ்சு போயிடுத்து, உன்னோட பாவம் ஆரம்பிச்சாச்சுங்கிறதுக்கு ஆரம்பம், பாவ கணக்கு ஆரம்பிச்சாச்சுங்கிறதுக்கு அடையாளம் நான் வந்தது. இப்பயும் இந்திரஜித் என்னை பிடிச்சி கொண்டு வந்தான்னு பெருமைப்படாத. அவன் போட்ட பிரம்மாஸ்திரம் விட்டுடுத்துன்னு அவனுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் அதை தாண்டி உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கேன். வீணா போகாத ராவணா, வீணா போயிடாதரா, வாழ்க்கையை வீணாடிச்சுக்காதரா. இந்த சீதையை தூக்கிறதுங்கிற தப்பு பண்ணலைன்னா உன்னை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால சீதையை கொண்டு திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இந்த குரங்க கொல்லுன்னா அப்புறம் விபீஷண சுவாமி தடுத்து வாலில் தீ வச்சா. ஆஞ்சநேய சுவாமி இத்தனை சொல்லி அவன் கேட்கலன்னு அவன் வச்ச தீயை முழுக்க லங்க முழுக்க வச்சா. இதுக்கு மத்தியில் சீதை வேண்டினதுனால ஆஞ்சநேய சுவாமிக்கு தீ சுடல்ல. திரும்பி வாழை நினைச்சுட்டு லங்கையில் சீதையை பார்த்துட்டு இக்கரை வந்து வானரங்கள் தன் சுந்தரகாண்டம் 58வது சர்க்கம் சுந்தரகாண்டம். அந்த சுந்தரகாண்டத்துக்குள்ள ஒரு சுந்தரகாண்டம். சுந்தரகாண்டம் விசேஷம்னு நேற்றுக்கு சொல்லணும். அதில் ஒரு 100 விசேஷம் சொல்கிறேன். பொதுவாக ராமாயண பாராயணத்துக்கு சில நியமங்கள்லாம் இருக்குது. சம்சேப ராமாயணம் தனியாக பாராயணம் பண்ணலாம், ராமாவதாரம் தனியாக பாராயணம் பண்ணலாம், கங்காவதரணம் தனியாக பாராயணம் பண்ணலாம், சீதா கல்யாணம் தனியாக பாராயணம் பண்ணலாம், சுந்தரகாண்டம் பண்ணலாம், ஆதித்ய ஹிருதயம் பண்ணலாம், பட்டாபிஷேகம் பண்ணலாம். வேற எதுவும் தனியாக பாராயணம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆரம்பிச்சுட்டா அயோத்தியா காண்டம் ஆரம்பிச்சுட்டா பட்டாபிஷேகம் சொல்லி தான் நிறுத்தணும். நடுப்பில் பாராயணம் பண்ணவே கூடாது. பாலகாண்டத்தோடு நிறுத்தலாம். அயோத்தியா காண்டத்தை ஆரம்பிச்சுட்டா பட்டாபிஷேகம் சொல்லி தான் நிறுத்தணும். இந்த சுந்தரகாண்டத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை விசேஷம் அப்படின்னா, இதுல ராமாயணம் முழுக்க இருக்கு. ஆஞ்சநேய சுவாமி சீதைக்கு சொல்றதுக்காக ராமன்ட்டேருந்து ஆரம்பிச்சு வரார். சீதையிட்ட வந்து ராமர்கிட்ட வந்து சொல்ல போறார், பட்டாபிஷேகம் பண்ணி இந்து உங்களை சௌக்கியமா வச்சுக்க போறார் ராமர்னு சொல்லிட்டு வந்தேன் சீதைக்குன்னு ஒரு பட்டாபிஷேக ஸ்லோகம் சொல்ல போறார். அதனால இதுக்குள்ள அத்தனையும் இருக்கிறதுனால சுந்தரகாண்டம் மட்டும் தனியா பாராயணம் பண்ணலாம். கிளம்பி குரங்குகள்கிட்ட சொல்லிவிட்டு மதுவனத்தில் பூந்து திரும்பி ராமபிரான்கிட்ட வர எல்லா குரங்குகளும் வந்து கண்டேன் சீதையே எல்லாமே சீதையை பார்த்துருக்கோன்னு சந்தேகப்பட்டு ராமர் சீதையா இருக்காளா சௌக்கியமா இருக்காளா எங்க பார்த்தேன்னா
அசோகவனம்ங்கிறது மறந்து விடுத்து, அதுக்கெல்லாம் இந்த பேர் மறந்து விடுது. உடனே பின்னாடி ஆஞ்சநேய சுவாமியை வந்து நகத்தினால இப்படி சோதயந்தி ஹனுமந்தம் சீதா விற்த்தாந்த கோவிதம் இப்படி நகத்தினால இப்படி கிள்ளி, குரங்கு தானே, நீ சொல்லு அப்படின்னு உடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், நான் சீதையை பார்த்தேன்னு சொல்லல, ஏகவே நீ தராதீனா தொய் சிந்தா பராயணா அதஸ்ஸையா விவர்ணாங்கீம் பத்மினி வஹிமாகமே பாதிவரத்தியமே ஒரு உருவெடுத்து பார்த்தேன் ராமான், பிரதிபதா தர்மத்தையே பார்த்தேன் ராமா அப்படின்னு சொல்லி சீத்தை கொடுத்த அந்த சூடாமணியை கொடுக்க பகவான் சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேய சுவாமியை மார்பா அணைஞ்சு பகவான் சமுத்திரக்கரை விபீஷண சுவாமியை சரணாகதி பண்ண சமுத்திரக்கரை வந்து சேதுபந்தம் பண்ணி புத்திரமித்திர பந்துக்களோட ராவணாதிகளை வதம் பண்ணிவிட்டு புஷ்பக விமானத்தில் சீதையை ஆயிடுச்சுன்னு பகவான் அயோத்தி வந்து மனு மாந்தாதிகள்லாம் எந்த சிம்மாசனத்தில் உட்காந்து பட்டாபிஷேகம் பண்ணாலோ அந்த சிம்மாசனத்தில் பகவான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறான். அபியஷிஞ்சன் நரம் வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. பட்டாபிஷேகம், ராமனுக்கு பட்டாபிஷேகம்னா யாரோ அவதாரம் பண்ணின பகவானுக்கு இல்லை, சத்தியத்துக்கு பட்டாபிஷேகம், நேர்மைக்கு பட்டாபிஷேகம், நீதிக்கு பட்டாபிஷேகம், பித்ருபக்திக்கு பட்டாபிஷேகம், மாதிருபக்திக்கு பட்டாபிஷேகம், ஏகதாரா விரதத்துக்கு பட்டாபிஷேகம், கருணைக்கு பட்டாபிஷேகம், எல்லாத்துக்கும் மேலே ஒரு நல்ல மனிதனுக்கு பட்டாபிஷேகம். ராமன்னா இன்னைக்கு நல்ல மனுஷங்கிற அடையாளம் தான் நமக்கு. தெய்வம்னா ராமனை பார்க்குறோம் நாம. இது மாதிரி ஒரு அதனால தானே நம்ம யார் எந்த தெய்வத்தை இஷ்ட நிஷ்டையா இருந்தாலும் பெரும்பாலான வீட்டில் பாரத தேசத்தில் இன்னைக்கும் பூஜை ரூம்ல நடுநாயகமா இருக்கிறது ராம பட்டாபிஷேக படம் தான். அவ வைஷ்ணவாலா, சைவாலா, ஸ்மார்த்தாலா, மாத்வாலா, தெலுங்காலா இந்த கணக்கெல்லாமே கிடையாது. குடும்பத்தோட இருக்கிற படம், தர்மத்துக்கு அடையாளம். ராமன் மாதிரி இருக்கணும் நம்ம வாழ்க்கை அப்படின்னு. இந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். இந்த வைத்தி மாமா வாத்தில் தங்கியிருந்தேன் நான். போன மாதம் கல்பாத்தியில் சப்தாகம் நடந்தது. அப்போ சொன்னார், நான் இங்கே நானாணியில் இருக்கேன், இதை வந்து நீங்கள் சொன்னால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு. நான் அது மாதிரி கோயம்புத்தூர் வரேன்னே, அப்போ வந்தால் சந்தோஷமாக இருக்கும்னா. இங்கே பொன்னுரங்கம் ரோட்டில் ராமநவமிக்காக முந்தா நாள்லேருந்து ஆரம்பித்து உபன்யாசம் நடக்கிறது. 17ஆம் தேதி மட்டும் இருக்குது. ராமநவமி அன்னைக்கு கார்த்தால வேலையில் இருக்குது. ராமாவதார கட்ட பாராயணம் இருக்குது, ராம ஜனன உபன்யாசம் இருக்குது, சாயங்காலம் ராம பட்டாபிஷேகத்தோடு முடியாது. அதுக்கு மத்தியில் இங்கே வந்து நீங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சத்சங்கத்தில் இருந்து பம்பாய் முதலிய ஊர்களெல்லாம் இருந்து இது மாதிரி சத்சங்கத்தெல்லாம் வழி நடத்தினவா தானே. இது ஒரு வாழ்க்கை. பகவான் எப்போதுமே சர்வதா சர்வகாரியேஷு நாஸ்தி தேஷாம் அமங்கலம். நாரதர் சொல்லுவார், எப்போதுமே பகவான் நல்லது தான் பண்ணுவான், கெடுதலே பண்ண மாட்டான். நமக்கு ஒரு பாக்கியம், அது நமக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்கா. சத்சங்கத்தோட இத்தனை பேர் பார்த்துண்டு பகவத் ஸ்மரணையோட பகவான் நமக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். உயர்ந்த ஒரு ஆனந்தமான வாழ்க்கை. அதை சத்சங்கமாக உபயோகப்படுத்திக்கணும், அதுதான் முக்கிய விஷயங்கிறது. இந்த தனியாக இருக்கிறது அவர் சொன்னார், இங்கே உட்காந்து நானில இருந்தால் உடம்பு பெருத்து போயிடும், அது மாதிரி சாப்பாடுன்னார் அவர். மாமா சொன்னார், நம்ம ஆற்றுல சாப்பிட்ற மாதிரிலாம் கிடையாது, 2 கறி கூட்டு இது மாதிரி இல்லான்னு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் இங்கே இருக்கிறதுனுடைய நோக்கமே சத்சங்கம் தான். அதனால் நித்தியப்படியே கார்த்தால ருத்ரஞ்சமக்கம் பாராயணங்கள், சாயங்கால விஸ்வநாம பாராயணங்கள் இதில் ரெகுலரைஸ் பண்ணிக்கணும். இதை மிஸ் பண்ணவே கூடாது. நித்தியப்படி லலிதாசனாமம், விஸ்வநாமம் பாராயணங்கள், ராமாயணம், கோகுலாஷ்டமி சமயத்தில் ராமாயண நவாகம் பாராயணங்கள், இது மாதிரி மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம், இது மாதிரி உபன்யாசங்கள், இதை மிஸ் பண்ணவே கூடாது. ஏதாவது ஒரு நிறைய நல்லா சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா, பகவத் குணமாக சொல்லணும், வம்பு பேசக்கூடாது. இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் தேவையே இல்லை நமக்கு. அதெல்லாம் புஸ்தகம் பார்த்தே நம்ம படிச்சுக்கலாம், நம்ம படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் நமக்கு தேவை பகவத் குணம்தான். பகவத் குணமாக சொல்லணும். அது மாதிரி சொல்கிறவாளை கூப்பிட்டு பகவத் குணத்தை அனுபவிக்கணும். சத்சங்கமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், சர்வதா பகவத் ஸ்மரணையோடு இருக்கணும், பகவத் கிருபையை கிடைக்கணும், குழந்தைகள்லாம் பரமக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்திச்சுக்கிறேன். அதனால் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ராமபிரானுடைய கிருபை கிடைக்கணும். இதை ஏற்பாடு பண்ணின நம்ம இவர் அனன்யா அந்த அவள் தான். என்ன ஒரு அழகான ஹால், என்ன ஒரு சாநித்தியம், சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி ஹால் மட்டும் இல்லை, நிரம்பி இருக்கிறதும் சந்தோஷமாக இருக்குது. இதுங்கெல்லாம் கதை கேட்டு பழகினவாளா,
அதனால இப்போ நம்ம மெட்ராஸ் பொம்பாயெல்லாம் போனால் எங்களுக்கு கதை சொல்லவே பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா கதை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பழக்கல. அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கதை கேட்டு பழக்கிறதுங்கிறதையே வச்சுக்கல. நாம அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லை அவளுக்கு புரிகிற மாதிரி எங்களுக்கு சொல்ல தெரியலன்னு வச்சுக்கலாம். அவள் படித்த எஜுகேஷன் சிஸ்டமே வேற மாதிரியா போயிடுது. இது மாதிரி இடத்துல வந்து சொல்றது நிஜமாவே சந்தோஷமா இருக்கு. பகவான் அடிக்கடி இது மாதிரி ஒரு சத்சங்கத்தை கொடுக்கணும். நானும் பகவானை பிரார்த்திச்சுக்கிறேன். அனந்தராமாக்கிய மகி பிரணீதம் ஸ்தோத்திரம் பட்டேத்யஸ்து நரஸ்திரிகாலம் வாதாலயேசஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஜானகீகாந்த ஸ்மரணம், ஆஞ்சநேய மூர்த்தி கி